Samsung Galaxy Z Fold 7 with next-gen Galaxy AI. Visit your nearest Samsung stores. Every look makes a statement. Every move tells a story. Auto, your story, your style. Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. உங்களோட ஸ்டோரியில் ப்ரிடாமினண்டாக இருக்கிறது இட்ஸ் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரிஸ். ட்ரூத் இஸ் பியூட்டி, பியூட்டி இஸ் ட்ரூத் அப்படின்னு கீட்ஸ் சொல்லுவோம். மேக் பிலீவ் பண்ணி இப்போ ஜெயிக்கிறான் கொள்றான் அப்படின்னு ஒரு ஹாப்பி நீங்கள் முடிச்சிடலாம். அது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. உங்களுக்கு நீங்கள் ஹீரோன்னு யாரை சொல்கிறீங்க? ஒரு மேலே ஏறி அடிக்கிறவனா ஹீரோ சொல்கிறீங்க. அதே மாதிரி ஒரு உன்னதமான விஷயத்துக்காக இறந்து போகிற ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, நம்மளை மாதிரி உன்னை மாதிரி இருந்த பொண்ணு தாண்டா அது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த உண்மையை தவிர வேறு என்ன இருக்கும்? ஆர்ட் அப்படின்ற விஷயத்தையே உங்களோட பார்வையில் பார்க்குறப்போ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து இறக்கம் வருது, யாருக்கு தப்பிள்ளைகளோ பாவம் அதுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு தானே வருது. அப்படின்னா அதோட லைஃப்பை காமிக்கும் போது உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஒரு பெயினாக இருக்கும் இல்லைங்களா. அதனால கிளைமாக்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அதுல என்ன இப்படி கதை பண்ணும். அவன் காம்ப்ளிகேட் கேரக்டர் அப்படின்னா நீங்கள் அவனை உணர்த்தணும், சொல்லக்கூடாது. அவன் காம்ப்ளிகேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் விஷுவல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதான் சினிமா, இதான் பேசிக்காக தான். எக்ஸிக்யூஷனுங்கிறது ஒரு கிரியேட்டிவாக வரத்துக்கு நீங்கள் வந்து அந்த எக்ஸிக்யூஷனில் நிபுணத்துவமாக இருந்தால் தான் வர முடியும். மாஸ்டராக இருக்கணும். அழுகிற சீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளும் கண்ணை கசக்கிட்டு இருக்கக்கூடாது. கட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் எப்படி பண்ணுறாரு. ஹீரோயின்ஸ், சாய்ஸ் ஆஃப் ஹீரோயின்ஸ் வந்து எப்படி சார் இவங்களை உங்களுக்கு தோணுச்சு இதில் ஃபிட்னு ஆவாங்க? என்னுடைய படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு ட்ரெயின்டு வர்சடைல் ஆர்டிஸ்ட் வேணும். அப்படி இல்லைனா பொது போகணும். எனக்கு வந்து 99 ரூபா 95 பைசாக்கு நடிக்கணும். நீ ஃபேஸ் எனக்கு அவன் ரொம்ப கம்ஃபர்டபுள். த ஃபைனஸ்ட் ஸ்டீல் ஹேஸ் டு கோ த்ரூ த ஹாட்டஸ்ட் ஃபயர் அப்படின்னு நாமளாக தான் கூப்பிட்டுருப்போம். நடிக்கிறீங்களா? ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலி உங்களை வந்து ரதன் பீப்புள் உங்களோட ஒர்க்ஸ்க்காக அக்னாலேஜ் பண்ணுறது தாண்டி ஒரு நைஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்னு நிறைய மேடைகளில் பேசி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதை பார்க்குறப்போ இட் இஸ் சம்திங் தட் ஃபீல்ஸ் வெரி நைஸ். அண்ட் அதே வார்ம்த் நீங்கள் வந்து யாரை மீட் பண்ணாலும் என்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்போவும் அதே ஒரு வார்ம்த், ஒரு ஸ்ட்ரேஞ்சராக நீங்கள் பார்க்காம ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கறது வந்து இட் ஃபீல்ஸ் ஸோ குட். ஸோ ஒரு நல்ல மனிதன் கூட இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கான்வர்சேஷன் இருக்க போகுது. எப்படி இருக்கீங்க? எனக்கு நல்லா இருக்கேன். நீங்க சொல்றது வந்து அது வந்து மேண்டேட்டரி தான். எல்லாரும் கண்டிப்பா. ஆமா ஆமா. ஆனா சில பேர் வந்து ரொம்ப சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்களே சார். கொஞ்சம் அப்ரோச் பண்றதுக்கு அப்ரோச் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா உங்ககிட்ட பேசுறப்போ அந்த ஒரு இன்ஹிபிஷனே இல்லை. ரொம்ப தெரிஞ்சு பழக்கப்பட்ட ஒரு பர்சன் கிட்ட பேச போற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கீங்க? எல்லா வாழ்க்கையில எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆல் குட். ஆல் குட். எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் எல்லாமே சார். இப்போ வந்து ஒரு டிரெக்டர் அப்படின்ற ஒரு பேரை தாண்டி அதை சர்பாஸ் பண்ணி உங்களோட ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு பேர் பயங்கர ஒரு இதாக போயிட்டு இருக்கு. பீப்புள் என்ஜாய் யூ ஃபார் தட். ஆக்சுவலி நீங்க எந்த ரோல் பண்ணாலும் கன்வின்சிங்கா இருக்கு. இல்லை இப்போ நீங்க வந்து ஐ எம் மோர் டைரக்டர் தென் ஆக்டர். அது வந்து என்னுடைய மேண்டேட்டரி. ஏன்னா நான் அது என்னுடைய விருப்பமே வந்து பிஹைண்ட் த கேமரா தான். பிஃபோர் த கேமராங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமானது. அது வந்து வெற்றிமாறன் அவர் தான் வந்து முழுநீள அந்த இது. அது ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடெண்ட் தான். அது விசாரணை படத்தோட ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடந்தது. ஒரு மாதிரி அது மிஷ்கின் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி அவர் ஆஃபீஸில் வச்சுருந்தார். அது மொட்டை மாடியில் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். பெரிய மழை வந்துருச்சு. அவன் எல்லாம் உள்ள மிஸ்கின் ரூம்குள்ளே போயிடுச்சு. மிஸ்கின் ரூம்குள்ளே வெறும் புக்ஸ் தானே இருக்கும். அதுக்குள்ளே தான் அவன் இருப்பான். ஆமாம். அங்கே போனோடனே எல்லா பேருமே நெருக்கமாயிட்டாங்க. எல்லாம் பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே நெருக்கமாக ரூம் தானே வந்து டிசைட் பண்ணுது. அப்போ பயங்கர ஜாலியாக விடிய பேசிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு வெற்றி இருந்தார், சங்கர் சார், மணிரத்னம் எல்லா பேரும் இருந்தாங்க. பாலாகலா எல்லா பேருமே. நான் இன்ஹிபிஷன் இல்லாமல் அந்த ஒரு மாதிரி பார்ட்டி மூடில் நல்லா ஜாலியாக வந்து மிஸ்கினை ரொம்ப எனக்கு வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன் நான். அதை ரொம்ப பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆக்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி எனக்கு வெற்றி சொன்னார். ஓகே. அதுக்கப்புறமேல அப்படியே விட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி தான் அசுரன் ஆரம்பிக்கும் போது எனக்கு சீரியஸாக ஃபோன் பண்ணி நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன்னாரு. இல்லை எதுக்கு வரீங்கன்னு. இல்லை நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்கன்னு. நான் போனேன். ஏன் தினமா வந்தாருன்னா கமிட் ஆயிருன்ட்டு நான் அவர்கிட்ட போய் வேணான்னு சொல்கிறதுக்கு போனால் அவர் வந்து நீ என்ன பண்ணுங்க ஐ வில் ட்ரீட் யூ அப்படின்னாரு. ரொம்ப எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயம். எதர்ச்சியா நடந்தது தான். அதுக்கு முன்னாடி சின்ன இது இப்போ டைரக்ஷன் பண்ணும்போது இப்போ ஒரு சின்ன ரோலுக்கு ஆள் வரலன்னு வச்சுக்கோங்க, அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் சின்ன அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ ஒரு ஹீரோ கதை சொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, சார் ஒரு சின்ன கேரக்டர் சார் அது பண்ணுங்க பண்ணுப்பானு அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் சின்ன எல்லாம் இருக்கும்.
அந்த மாதிரி தான் இருந்தது அது. ஆக்சுவலாக வந்து இந்த ரன்னிங் கேரக்டருங்கிற மாதிரி. ஆனா பண்ண ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஐ திங்க் எங்க எல்லாரோட மனசுலயும் இல்லைம்மா, நான் என்னன்னா அவங்க நம்பிட்டாங்க நம்மள. அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுமேன்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு தடவையும். Wow. இதுல வந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நான் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களை ஒரு டிரெக்டரை தாண்டி அப்படின்னு சொன்னோடனே உங்க மனசு வந்து இல்லை நான் ஒரு டிரெக்டர் அப்படின்ற ஒரு இதுல ரொம்ப ஊர்ஜிதமா இருக்கீங்க. உங்களோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்துருந்தேன். அப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க உங்க கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, புது முகங்களை வச்சு எப்படி சார் நீங்க வந்து ஒரு படம் பண்றீங்க, அவங்கள நம்பி எப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரியை சொல்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் வந்து எனக்கு அந்த ஹாலிவுட் படத்துல பேர் ஞாபகம் இல்லை, பட் ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் நீங்க பார்த்துருந்தேன்னு கோட் பண்ணிட்டு அதுல அந்த கதையே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சரும் ஒரு சின்ன பையனையும் வச்சுதான் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவ்வளோ அழகா அந்த ஸ்டோரியை கேரி பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது கதையோட இதுதான், இட்ஸ் நாட் அபவுட் த ஆக்டர் த பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எப்போவோ பார்த்த படம் அப்படின்றப்போ நான் யோசிச்சேன், இவர் எப்பத்துலேருந்து படம் பார்க்க ஆரம்பிச்சாரு, இவருக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நேரடியாக பேசும்போது தான் ஓ இவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்கா இவங்களுக்கெல்லாம், இந்தந்த விஷயங்கள் அவேராக இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நமக்கு தெரியுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ, எப்பத்துலேருந்து இந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட், என்னென்ன மாதிரியான படங்கள் பார்ப்பீங்க, இந்த படம் பார்க்குற ஆர்வம் எப்படி வந்தது சார்? நீங்கள் சொன்ன அந்த படம் பேர் பைசைக்கிள் தீவ்ஸ். அது வந்து 1958 வந்த ஒரு படம் அது. அப்போ நான் மறக்கவே இல்லை, அது வேறு விஷயம்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு டவுன் சவுத் தான், திண்டுக்கல் தான் என்னுடைய சொந்த ஊர். அங்கே இருக்கிற எப்போயாவது வர இங்கிலீஷ் படங்கள் அந்த மாதிரி தான் பார்க்கறது உண்டு. வழக்கம் போல் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாமே அந்த படங்களை தான் நான் யூஸ்வலாக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குங்கிறது எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து சுமிரத்னம்னு அவர் இங்கே ஜாயின் பண்ணார். அப்போ தான் அந்த இருக்குன்னே எனக்கு தெரியும். ஓகே, அவர் டைரக்ஷன் கோர்ஸ் தான் அவர் படித்தார். அவர் எனக்கு பயங்கர, நாங்கள் வந்து சினிமாவுக்கு வந்து கட்டடிச்சுட்டு போவோம், ஸ்கூல் கட்டடிச்சு. ஆனால் அது வந்து ஒரு ஸ்கூலாகவே நடக்குதுங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். அப்போ தான் வந்து நான் வந்து இங்கே அவர் வந்து சேர்ந்து செகண்ட் இயரில் நான் இங்கே வந்து ஏதோ எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சும்மா போய் சொல்லிட்டு வீட்டிலேருந்து சும்மா வந்துட்டேன். நான் இங்கே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரியான படங்கள்லாம், வேர்ல்டு ஃபிலிம்ஸ்லாம் வந்து அப்போ ஃபிலிம் தானே அப்போ இப்போ டிஜிட்டல் ஆகிடுச்சு, இப்போ எல்லாம் கிடைக்கிது இல்லையா. அப்போ வந்து அங்கே வந்து நிறைய படங்கள் தான் பார்ப்பேன். அங்கே தான் அந்த பைசைக்கிள் தீவ்ஸ் ஃபில்மே பார்த்தது, அங்கே தான் பார்த்தது நான். எனக்கு ரொம்ப அவருடைய இருந்ததுனால தான் அந்த மாதிரி ஃபெலினி படங்கள் நிறைய, அந்த கிளாசிக் எல்லா ஃபிலிம்ஸும் வந்தது வந்து எனக்கு ஆர்வத்தை தூண்டினதே என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணதான். நான் அங்கே தான், நான் இங்கே வேலையை விட அங்கே தாங்க இருப்பேன். நான் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நான் கொஞ்சம் வந்து நானே சமைப்பேன். அதனால் நான் வந்து அவங்கள கவர்றதுக்காண்டி நான் சமையல் பண்ணி கூப்பிட்டு போவேன். அப்போ வந்து அந்த காட்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்போலாம் பெரிய சிட்டி ஆயிடுச்சு இல்லையா. அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு தரமணி, அதில் வந்து ஒரே பஸ் தான் இருக்கும். இங்கேருந்து அந்த மத்திய கலாசத்துலேருந்து நடந்து தான் போகணும். அதனால் அவங்களுக்கு வந்து சாப்பாடுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமைனா அவங்க இந்த ஹாஸ்டல் சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க. நான் வந்து கொண்டு போவேன். சின்ன எனக்கு தெரிஞ்சது கொண்டு போனாலும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த டெவலப்மெண்ட் ஆச்சு. அது இன்ஸ்டியூட்டில் படிக்கிற மாதிரியே நான் வந்து அங்கேயே தான் இருப்பேன். நான் எப்பயாவது வேலைக்கு போயிட்டு அப்படியே இருந்ததுதான் எனக்கு. திண்டுக்கல்ல இருந்து ஒரு பையனுக்கு சினிமா மேல ஒரு ஆசை வந்துச்சு, அந்த ஆசை கனவா மாறிச்சு, அந்த கனவு இப்போ ஒரு நிகழ்வா வந்து இருக்கு அப்படின்றப்போ இட் ஃபீல்ஸ் வெரி சரியல். சின்ன வயசுல நிஜமாவே என்ன ஆசை இருந்தது? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாவை தாண்டி என்ன பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது? ஆக்சுவலாக வந்து வழக்கமாக எல்லா பேரும் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த என்சிசிலாம் இருந்துட்டு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணும். மிலிட்ரிலாம் அதெல்லாம் மேண்டேட்டாக போயிட்டு தான். அப்புறம் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் அந்த மாதிரிலாம் நான் வந்து கொஞ்சம் ஃபுட்பால் விளையாடுவேன் நான். அதெல்லாம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து சினிமாவை வந்து ஒரு தடவைக்கு மேலே ஒரு 4-5 தடவை பார்ப்பேன். அதனால வந்து ஒரே படத்தை 4-5 தடவை பார்ப்பேன் நான். நிறைய படங்கள் அது பார்க்கும்போது சின்ன சின்ன கேரக்டரு அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நான் வாட்டுக்கு ஜாலியாக சொல்லிட்டு இருப்பேன். அதாவது மோர் தென் தட்
இப்போ நீங்கள் சொல்கிறாங்களே டீகோட் பண்ணுறதுன்னு ஆமா, ஆமா. சொல்கிறாங்க. அதை எனக்கு தெரிஞ்ச நாளவில் நம்ம தமிழ் படத்தையே வந்து டீகோட் பண்ணி மிஸ்டேக்கு இதெல்லாம் அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன் நான். அது வந்து ஒரு நாளடைவில் நான் அதுவும் வாசிக்கிற பழக்கம் வேறு எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது. நான் அதுக்கப்புறமே விஷுவலாக அப்படியே கொஞ்சம் அப்படியே இருந்தது. நான் திண்டுக்கல்லேருந்து பிஜி வந்து மதுரைக்கு போய் படித்தேன். பிஜி திண்டுக்கல் இல்லை, அதனால் அங்கே மதுரைக்கு போய் படிக்கும்போது ட்ரெயினில் தான் போயிட்டு வருவேன். அப்போ மதுரையில் வந்து பென்ஹர்னு ஒரு படம் பெரிய ரிலீஸ் ஆச்சு. அந்த அது பார்த்தேன். அதை வந்து நான் திருப்பி பார்த்தேன். அது ரொம்ப என்னை பிரமிக்க வச்சுது. அப்படி கான்ட்ராஸ்டாக சிதம்பரம்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து ஆர்ட் மூவி. அது அரவிந்தன் எடுத்த மூவி. அதில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் தேட்டரில் 2-3 பேர் தான் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 3 நாள் தான் ஓடிச்சு அந்த படம். அது திருப்பி பார்த்தேன். அதில் எதை ஸ்மிதா பாட்டீல் நடிச்சிருந்தது, அவங்க இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டெட் கான்ட்ராஸ்டாக ஒரு ஃபில்மு, மியூசிக்கெல்லாம் ரொம்ப கம்மியாகவும் ஒரு படம், ஆர்ட் ஃபில்ம் அது பேர். இங்கே வந்து பெரிய ஒரு வில்லியம் ஐலரோட பெரிய படம். 2 படமும் என்னை ரொம்ப பாதிச்சது. இப்படியும் எடுக்கலாம் அப்படியும் எடுக்கலாம், ஒரு கவிதை மாதிரி சொல்லலாம், வந்து இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும்போது எனக்கு வந்து அப்படியே அது டபுள் ஆச்சு. அப்போ அந்த டயத்தில் தான் என்னோடய ட்ரெயின் ட்ராவலர் தான் இந்த நான் சொன்ன ஒரு சுமிரத்னம்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு. அவர் வந்து இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது தான் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்குது. ஏன்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு பையனுக்கு நார்மலாக இருக்கிற விஷயங்களில் ஒரு ஆசையை தாண்டி இங்கிலீஷ் படங்கள், அதாவது மேபி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய நீங்கள் சொல்கிற படங்கள்லாம் எனக்கே தெரியல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்க கூட அதெல்லாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஜர் இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ சம்வேர் யூ வர் மென்ட் டு பி ஹியர் இன் சினிமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அப்போ வந்து சினிமா வந்து அந்த டைம் இங்கே சென்னை தான் வரணும். ஆனால் இப்போனா அங்கேருந்து பண்ணலாம். அதனால நான் அதுக்கு காரணமாக காமிச்சிக்கு தான் இங்கே வந்தேன் நான். நடுவில் பேச சொன்னீங்க அப்பா அம்மா கிட்ட போய், அதாவது வேலை இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் யூ ஹேட் டு கம். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு சப்போர்ட்டோடு நீங்கள் வரல. இப்போ மேபி நிறைய பேர், இப்போ என் வீட்டிலலாம் ஜேர்னலிசம் படிக்கும்னு சொன்னப்போ தே அக்செப்டட் இட். இப்போ இந்த காலத்தில் தே ஆர் ஓப்பன் டு லேர்னிங் மீடியா அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ. ஆனால் இது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்குமான்னு கேட்டால் தெரியல. ஸோ உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான ஒரு நிலவரம் இருந்தது? ஆக்சுவலாக வந்து நான் வந்து பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டே கிடையாது, ரொம்ப அவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. அரியர்ஸ்லாம் வச்சு தான் படிப்பேன் நான். அதனால் வந்து படித்த எனக்கு ரொம்ப அது எனக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான் எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ நான் வந்து அங்கே பிஜி பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது நான் பாஸே பண்ணல. நான் ஆக்சுவலாக வந்து லைப்ரரி, யூனிவர்சிட்டி லைப்ரரியில் ஃபிலிம் சம்மந்தப்பட்ட புக்காக படிப்பேன் நான். அதுவும் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில். ஸோ என்னை அறியாமல் அது வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே, அதான் சொல்கிறேன், படங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணி ஒரு படங்களை திருப்பி பார்த்து என்னை அறியாமல் அது வந்து எனக்குள்ளே வந்துருச்சு. அது வந்து அவங்க சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப கஷ்டம். எப்படி நான் சினிமாவுக்கு போகிறேன்னு ரொம்ப இப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், எடுத்து காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணி போயிடலாம். அப்போ உணவே தெரியாது, என்னடா பண்ண போற நீ, உனக்கு என்ன தெரியும்? அங்கே அசிஸ்டன்ட் ஆகிட்டனால என்னன்னு தெரியாது. அசிஸ்டன்ட்னா வந்து யாருக்கும் அசிஸ்டன்ட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நான் இந்த சூரியன் படத்தில் ஒர்க் பண்ண பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மா கேட்டாங்க, சரத்குமார்லாம் பார்ப்பேன்னா? அப்படி அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப அந்த டயத்தில் நான் சொல்கிறது, நான் வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. பட் முதல்ல நீங்கள் போயிட்டு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த ஒரு நாக்கிங் த டோர், அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? யாரோட கதவை முதல்ல தட்டினீங்க? இல்லை, ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்து ரொம்ப கூச்சம். அதாவது வந்து எனக்கு வந்து தேடுறதுக்கு ரொம்ப பயம். ஏன்னா வந்து அவங்களோட அந்த சொன்னேன்ல, அந்த பையன் அவன் பயங்கர பிரைட் ஸ்டூடெண்ட், கோல்டு மெடலிஸ்ட்டு. அந்த இதில் அந்த ஃபில்ம் இதுலேயே வந்து கோல்டு மெடலிஸ்ட் அவர். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அந்த வந்து இந்த படத்துக்கு நான் வந்து அதில் சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான். அந்த மாதிரி வந்து நான் தான் எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டராக. அவர் படம் பண்ணுவார், அது முடிஞ்சோடனே அவர் படம் பண்ணுவார், அவன் அசிஸ்டண்ட் ஆகி ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அது சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி. அப்போது வந்து அரவிந்தராஜன் சொல்லி ஊமை விழிகள்லாம் எடுத்தாருங்களா, அந்த அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். அவர் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் பையனை தேடிட்டு இருந்திருக்காரு. நான் என் கேம்பஸில் பார்த்ததுனால அவர் இந்த கேமரா அசிஸ்டண்ட் வந்து என்னை கொண்டு போய் இது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டாங்க. நான் வந்து அதை வந்து பொய் சொல்கிறதா உண்மை சொல்கிறதா என்னன்னு தெரியல. அவர் என் இன்ஸ்டியூட்டுக்காரனே நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அசிஸ்டண்ட்டாக இருக்கார். கொடைக்கானலுக்கு போகணும்
ஃபஸ்ட்டு ஷெடியூல். இன்ஸ்டியூட் இல்லைன்னு சொன்னால் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஆனாலும் உறுத்துது, மனசு ரொம்ப உறுத்துது. டிக்கெட்டு போடுறாங்க. அப்போ போய் அவரை நல்ல மூடில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது, சார் நான் இன்ஸ்டியூட் இல்லை சார். அவன் நல்லா இன்ஸ்டியூட் இருக்கிற மாதிரி அவ்வளோ படங்களை பற்றி சொல்கிறீங்க, அதனால் பரவாயில்ல அப்படின்னு நீ வந்து அக்செப்ட் பண்ணுறேன். அப்படி தான் நான் அந்த ஃபஸ்ட்டு தங்க பாப்பான்னு சொல்லி பேபி ஷாம்லி, இந்த ஷாலினியோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க குட்டி நடித்த அந்த படம் த்ரில்லர் மூவி. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து கொடைக்கானலில் ஒரு 30-40 நாள் ஷெட்யூல் கண்டினியூஸ், டே அண்ட் நைட் ஷூட். இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைங்க கூட ஒர்க் பண்றதும் அதே மாதிரி இன்னொரு விஷயம், யாரோ கூட ஒர்க் பண்றது ரொம்ப டஃப் டு ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயே அப்படி ஒரு டாஸ்கிங்கான ஒரு விஷயம் அப்படின்றப்போ அந்த பாப்பாவை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் ஹேண்டில் பண்ணுறதை விட இப்போ நான் அதுவும் அந்த அனுபவம் எனக்கு எப்படி கை கொடுத்துச்சு பாருங்களேன். பேபி ஷாம்லி இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபாதர் இருக்கார் பாபுன்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா கேமராக்கு பின்னாடி நிற்குவார். அவர் என்னென்ன பண்ணுறாரோ அப்படியே ஜெராக்ஸ் பேபி ஷாம்லி பண்ணும். இப்படி ட்ராலி போயிட்டு வந்துச்சுட்டு கட்டு அப்படின்னா டக்குன்னு அப்படி நான் அதை பார்த்தேன். நான் இவர் சொன்னதை அப்படியே பாபு அதாவது அஜித் சாருடைய மாமனார், இவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்கும். இதை நான் வந்து காதலில் யூஸ் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து 10th இந்த வித்யோதயா ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்துச்சு. அது வந்து ஹீரோயின். லாஸ்ட்டாக கல்யாணமான பொண்ணுன்னு வேற அதே பொண்ணு தான் நடிச்சது. அந்த சீன் எடுக்கும்போது அழுகணும். நான் வாழ்க்கையில் அழுதே இல்லை இருந்துச்சு அந்த பிள்ளை. ஐயோ, அவங்க வேற ஆமா சின்ன பொண்ணு, அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுன்றப்போ ஏன்னா எங்கள் தாத்தா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, உயிரோட எல்லாம் இருக்காங்க, நான் எதுக்கு அழுகணும்? என்ன கிடத்தான் வாங்கி தந்துடுவாங்க எல்லாமே சொன்னாங்க. அழுகும் போது தான் எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பொம்பளை மாதிரி இருக்காது, குங்குமம்லாம் வச்சு. அதே தான் ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் கேர்ளுக்கு ஒரு கேரக்டரு 96 மாதிரி இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு பொட்டு வச்சோடனே பெரிய பொம்பளை மாதிரி ஆயிடுச்சு, மெச்சூர்டான லுக் வந்துருச்சு. அதனால் இதான் பண்ணணும், நம்ம மெச்சூர்டு ஆக்டிங்கும் பண்ணணும் இல்லையா, அந்த அழுகணும் இல்லையா. அப்போ தான் இந்த பாபு ஒன்றும் இல்லை, இந்த சைடு என்னைய பாரு, நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை அப்படியே டிட்டோவாக காப்பி எடுக்கும் அந்த பிள்ளை. பயங்கர டேலண்ட் அது டேலண்ட்டுன்னு அதுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். அதான் உள்ள விஷயம். அது நான் பயங்கரமாக இங்கே என்னென்ன அழுகிறேனோ அது அப்படியே, அதுதான் எனக்கு ஆக்டிங்கே அதுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு அது வந்துச்சு. அது இதை வந்து சங்கர் சார் தான் ப்ரொடியூசரு. அவர் ரஷ்ஷாக பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த அந்த சீன் வரும்போது, யோ அந்த பிள்ளை அழுகிறத விட நீ அழுகும் போதே என் அடிவீரே கற்று அப்படின்னாரு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாபு அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுங்கிறது வந்து இங்கே எனக்கு கை கொடுத்துச்சு. அதே மாதிரி டக்குன்னு ஆஃப் ஆகும் அந்த பிள்ளை. அது குழந்தை தான் அது, ஆனால் பெரிய பொண்ணு மாதிரி வந்துச்சு. அதை பார்த்து அந்த அந்த சீனை பார்த்து ரொம்ப எல்லா பேரும் பாராட்டினாங்க. அந்த பிள்ளை சொல்லும், சார் நான் அழுவே இல்லை சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். இப்படி தான் அந்த நீங்கள் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, கஷ்டம் தான். நீங்கள் உண்மையிலே பயங்கர கஷ்டம் தான். ஏன்னா அவங்க அப்பா இருந்தார், அது அந்த 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 போர்ஷன் ஃபுல்லாக அப்படி இருக்காங்க, அப்படி டேலண்டான ஆளுங்க இப்பயும் இருக்காங்க, அப்பயும் இருக்காங்க. அது ஸோ முதல் படத்தில் 30-40 days கொடைக்கானல்ல ஷூட்லாம் கம்ப்ளீட் ஆகி இட் வாஸ் ஆல் ஃபன். உங்களுக்கு ஃபன்னுன்னா அதான் இந்த கொஞ்ச நேரம் கில்ட்டி இருந்துச்சு இல்லைங்களா, அது போயிடுச்சு இல்லை சார்? போயிடுச்சு, அது போயிடுச்சு, அதுக்கு போயிடுச்சு. ஆனால் ஹெவி ஒர்க்கு, பயங்கர ஒர்க்கு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு தெரியலன்னு அது பரப்பி விட்டாங்கல்ல, ஐயோ நீ வந்து சேர்ந்த வந்தாங்கடா அப்படி. ஏன்னா ஃபஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறவங்கள தானே கிண்டல் பண்ணுவாங்களே, நீ இதை படமான ஃபஸ்ட்டு இந்த எல்லா பேருமே அந்த யூனிட்டில் எல்லா பேருமே மொத படமே அவுட்டோர் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்த ரேட்டு. அது நான் பயங்கர எனக்கு ஃபில்ம் மேலே இருக்க இந்த ஆசைனால என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு கேட்டுக்கிறேன், அண்ணேன்னு சொல்லி ரொம்ப எல்லாம் அவள் ஒன்றா பழகிட்டோம். அவர் நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய டிரெக்டர்ஸ் கூட பேசுகிறப்போ அவங்க வந்து அந்த கிளாப் போர்டு அடிக்கிற அனுபவங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களோட கிளாப் போர்டு அடிக்கிற அனுபவம் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து கிளாப் போர்டு அடிக்கிறதாங்க ரொம்ப பயங்கரமான விஷயம். ஏன்னா அது சாக் பீஸில் எழுதி இப்படி க்ளோஸ்அப்பில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாக் பீஸ் இது கண்ணில் தெரிச்சிடும், அந்த துகள் அந்த இது. அப்போ வந்து ஃபுன்னு ஊதிட்டு அது வந்து அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. துணியை வச்சு இப்படி தொடச்சிட்டு அப்படி ஃபுன்னு ஊதிட்டு அதேமாதிரி அழிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படி தொட்டுட்டு
அதில் வந்து பண்ணணும். இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் வந்து சீனியர் கற்றுக் கொடுப்பாங்க. சில சமயம் அவங்கள்ட்ட திமிரு காமிச்சுன்னு வச்சுக்கோங்க, கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆர்டிஸ்ட்டை திட்டு வாங்க வைப்பாங்க. இது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ராக்கிங் மாதிரிலாம் நடக்கணும், எல்லாமே நடக்கும். ஆனால் வந்து நம்ம இஷ்டப்பட்டோம் இல்லையா உங்களுக்கு, அதனால் வந்து அது நான் பண்ணிட்டேன். அந்த நம்பரை கரெக்டாக சொல்லி பண்ண. இப்போ டிஜிட்டல்னால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ கிளாப் எடுக்கிறதே கிடையாது. அப்போ வந்து ஃபில்ம்ங்கிறதுனால ஒன்று ஒரு கணக்கு அப்படிங்கிறதுனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த கிளாப் போர்ட்லேருந்து அந்த கிளாப் போர்டு இன்னொருத்தனுக்கு கொடுக்கும்போது ஒரு பதவி உயர்வு பெற்ற மாதிரி, ஒரு போலீஸ்காரன்லேருந்து ஒரு ரைட்டர் ஒரு 3 கோடு வாங்கின மாதிரி, அது இப்படா கொடுப்போன்னு இருக்கும். அது ரொம்ப தனி டென்ஷன் தான் இல்லை சார்? இல்லை, அது ஆமாம், கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும், எப்போ ரெடியாக இருக்கணும். ஆனால் இதில் ப்ராக்டிஸ்னால தான் கரெக்டாக நம்பர் தப்பாக சொன்னால் கூட நம்ம கரெக்டாக பார்த்து எழுத முடியும். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இஷ்டப்பட்டோம் இல்லையா, கஷ்டப்பட்டு பண்ண, அதனால ரொம்ப. இப்போ நீங்க பதவி உயர்வு அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரு இதுல இருந்து போயிட்டு இருந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்ல பதவி தான் சங்கர் சார் கூட போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணதா இருந்தது. ஹவ் இஸ் தட்? ஆக்சுவலாக வந்து நானும் சங்கர் சாரும் சூரியன்கிற படத்தில் ஒர்க் பண்ணோம். அதில் ஒரு அசோசியேட் டைரக்டர், நான் வந்து லாஸ்ட் அசிஸ்டண்ட்டு. அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அந்த பழக்கம் தான் எங்களுக்குள்ள இருந்துச்சு. அவர் வந்து ஒரு மெட்டிகுலஸ் டைரக்டர், அவ்வளோ அனுபவம். ஒரு சின்ன விஷயம் கூட அவ்வளோ லிஸ்ட் அவுட் பண்ணி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அவர். நான் பார்த்ததுல மிரண்டு போன ஒரு என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா, ஒரு அதாவது எஸ்ஏ சந்திரசேகர் சார், அவருக்கு வந்து வலதுக்கரனா இவர் தான். என்ன ஆனாலும் அதனால தான் வந்து பவித்ரன் படம் பண்ணும்போது அவரை கூட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரியான மிலிட்ரி ட்ரைனிங், எதுனாலும் லிஸ்ட்டு போடணும், எதுனாலும் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும், பர்ஃபெக்ட் டு த கோர், செக்கு ரீசெக்கு அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து முந்தியெல்லாம் ஸ்பூல் இருக்கும், அதில் பேட்டரி இருக்கும். அந்த பாட்டு எடுக்கிற சீன் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஸ்பூலில் வந்து இன்னொருத்தர் கம்பெனி அந்த டேப்பும் பண்ணியிருப்பாங்க. சில சமயம் தூக்கத்தில் மாற்றி கொண்டு வந்துடுவாங்க. பாட்டு பாடும்போது வேறு படத்தோட பாட்டு போடும். இப்போ இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சோன்னையும் ஸ்பூல் பாரு, ஓட்டி பாரு, பார்த்தா அதெல்லாம் ஓட்ட மாட்டான், பேட்டரி வீட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இவர் சொல்லுவார். அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் நீ போய் அவட கெஞ்சி கூத்தாடி அதை போட்டு பார்த்து நம்ம கம்பெனி பாட்டு தானா அப்படின்னு தெரிஞ்சுட்டு வா, காலையில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இவ்வளவு நுணுக்கமாக வந்து அந்த தொழில் முறையில் கரெக்டாக எல்லாம் பேக்கப் ஆனோடனே லிஸ்ட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லுவார். ஹாலிவுட் இப்போ பண்ணுறாங்களே, இப்போ ஹிந்தியில் பண்ணுறாங்களே, ஒவ்வொருத்தருக்கும் லிஸ்ட்டு, சின்ன சின்ன ஆளுக்கு லிஸ்ட்டு, இந்த செட் அசிஸ்டண்ட்டு எல்லாத்துக்குமே லிஸ்ட்டு கொடுத்துட்டு பர்ஃபெக்ட்டு மேன் அவர். நான் அவர்கிட்ட சுத்தமாக தலகுல எப்படி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுட்டேன். அதனால தான் அது எனக்கு வந்து காதலில் ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ ஒரு படத்தை ஒரு போயம் மனப்பாடம் பண்ணிட்டா அது தலகுல சொல்லலாம், தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி வந்து நாங்கள் அதான் கிளைமாக்ஸ் இப்போ போட்டுறோம், ஸ்கிரிப்டை இப்படி எடுப்பேன். ஃபஸ்ட்டு கிளைமாக்ஸ் இப்படிலாம் எடுக்கிறதுக்கு ரீசன் வந்து அந்த பயிற்சி தான் அது. அதாவது இந்த க்ரியேட்டிவ் ஆர்ட்டை வந்து மெக்கானிக்கலாக, ஏன்னா ஷூட் பண்ணுறோம், கட் பண்ணுறோம், மியூசிக் போடுறோம், எல்லாமே மெக்கானிக்கல் ஆர்ட்டு தானே, அது நடக்கிறது இல்லை, நிகழ்த்த கலை தானே. அப்படிங்கிறது புரிஞ்சது எனக்கு அந்த பிரேக் டவுன் அப்படிங்கிறதே அதான். அது ஒன்றா படம் பார்க்கும்போது அழுகிறோம், சிரிக்கிறோம். ஆனால் எடுக்கும்போது அழுகிறது சிரிக்கிறது ஒன்று கிடையாது. அழுகு சிரிக்க வைப்பது அப்படின்னுங்கிற ஒரு தெளிவு ஃபில்ம் மேக்கிங்கிறது மிகப்பெரிய ஒரு அருமையான ஒன்றும் இல்லை. இப்படியே ஜூம் அவன் நடிக்கலைன்னா கூட ஒரு ட்ராக் போட்டு மியூசிக் போட்டாலே அந்த எண்ணம் வந்துடும். அவன் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம் மனசுக்குள்ளே. இதுதான் ரீசனு புதுமுக நடிக்க வைக்கிறது. இங்கே பாடுறா அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தமனா அப்படியே ஸ்கூட்டியில் காமிச்சு அவனை பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் அவனுக்கு தெரியாது, இதுக்காக தான் அதை பண்ணுறோன்றது தெரியாது. அதான் அதனால தான் அந்த மாதிரி ஆர்ட் தான் இது. ஓகே, அது மனப்பாடம், ட்ராமானா மனப்பாடம் பண்ணணும், வசனத்தை மனப்பாடம், மறந்து பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், உங்கள் மேலே த்ரோ பண்ணிக்கலாம், மறந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த எக்ஸ்பிரஷனோடு பண்ணும், போனால் டப்பிங்கில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான வந்து நிபுணத்துவம் ஆனது வந்து ஒர்க் பண்ண தான் வரும். அதை வந்து ப்ராப்பராக ஒரு மேஜர் மாதிரி சங்கர் சார் கற்றுக்கிட்டேன். நீங்கள் சொல்கிறப்பவே
நீ சொல்கிறாங்க அப்படி பிரம்மாண்டமான அது செலவு பண்ணுற அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக எடுப்பார், நீட்டாக பிளான் பண்ணி எடுப்போங்க. பிரம்மாண்டமாக எடுக்கும்போது இப்போ கிராஃபிக்ஸ் தான் திருப்தி வர வரையும் எடுக்கிறது வந்து அவங்க விஷயம் தானே. நமக்கு பணம் கொடுக்குறோம், அவங்க செய்யணும், கரெக்டாக செய்யணும் இல்லையா? அப்போ டைம் ஆகும் இல்லையா? அப்படி தான் ஆகுமே தவிர எங்கள் பிளானில் மிஸ் ஆகாது. எக்ஸிக்யூஷனுங்கிறது ஒரு க்ரியேட்டிவாக வரத்துக்கு நீங்கள் வந்து அந்த எக்ஸிக்யூஷனில் நிபுணத்துவமாக இருந்தால் தான் வர முடியும். மாஸ்டராக இருக்கணும். அழுகிற சீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளும் கண்ணை கசக்கிட்டு இருக்கக்கூடாது. கட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் எப்படி பண்ணுறாரு? ஐயோ ரத்தம் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணுறாரு, கிழிக்கிறார்ல, அந்த மாதிரி தான் டைரக்ஷனும் பண்ணணும். இப்படிங்கிற ஒரு விஷயத்த அதாவது தியேட்டரில் இருக்கிறவங்க தான் இன்வால்வ் ஆகணுமே தவிர நீ இன்வால்வ் ஆகி உள்ளே போயிடக்கூடாது. இதுதான் இந்த இந்த டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே. நீ எழுதுனதை கன்வெர்ட் பண்ணுற, அவன் வேற முன்னே இருப்பான், ஃபோன் பேசிட்டு ஓகே அப்படின்ட்டு அழுகிற, அதான விஷயம். அப்போ ஃபோன் ஃபோன் பேசிட்டா மூட் அவுட் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஃப்ரேம்குள்ளே வந்தால் அந்த பொண்ணாக வரணும். பயங்கரம் மேலே கடுப்பாக இருந்தாலும், ஹீரோ மேலே கடுப்பாக இருந்தாலும் அப்படி வெக்கப்படணும். இங்கே வந்து இது ஒரு மெக்கானிசம் தானே. இதை வந்து எடிட் பண்ணி மியூசிக் போடும்போது உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படியே உருகுறோம் அப்படிங்கிற ஒரு வித்தை தெரியும் போது இது எல்லாமே மெக்கானிக்கல் தான். கரெக்ட். ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் துணியை ஸ்டிட்ச் பண்ணி ஒரு பெரிய பிளாங்கெட் ஆக்குற மாதிரி. அதே மாதிரி தான், அவ்வளோதான் உண்மை. இப்போ பூ போடும்போது எப்படி அசால்ட்டாக போடுறாங்க, பூ போடுறோன்ட்டு அப்படி மென்மையாக போடுறாங்க, அப்படி காமிக்கும்போது. அதே மாதிரி ஓவியம் வரையும் போது பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சுட்டு அந்த செகண்ட் நேச்சராக வர விஷயம்தான் டைரக்ஷன். வாவ், பியூட்டிஃபுல். எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே. ஆனால் இதெல்லாம் கொடுத்தது வந்து அந்த சொல்கிறேன், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்தை எடுக்கும்போதே இவ்வளோ நுணுக்கமாக பண்ணும்போது நாம் ஒரு புதுமுகங்களை வச்சு ஒரு பட்ஜெட் ஓரியன்டாக ஒரு ஃபில்ம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ எனக்கு வந்து அந்த பயிற்சி தேவை. 2-3 ஷாட் எதுக்கடா ஆட்டோ பாக்ஸ் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டுருவேன் நான். ஏன்னா அந்த 3 ஆட்டோ பாக்ஸை கட் பண்ண, ஏன்னா உங்களுக்கு வந்து பொம்மையை தான் கவனிப்பானே தவிர உங்களுடைய அந்த கிளாரிட்டியை வந்து நான் தான் கேட்பேன். நான் எங்கள் கேமராமேன், நீ வந்து சொல்கிறேன்ல இந்த இடத்துல நல்லா எக்ஸ்பிரஷன் ஆகியிருக்கான், அந்த இடத்துல உனக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கு கரெக்டாக இல்லை, எனக்கு எக்ஸ்பிரஷனோட தான் ட்ராவல் ஆகிறோமே தவிர அவுட் ஆஃப் பாக்ஸுங்கிறது அங்கே வந்து மீன் ஆகாது அப்படிங்கிறத கிவ் அண்ட் டேக் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுவேன். அதனால அப்புறம் என்ன பண்ணுவோம், அடுத்தது எல்லாத்தையுமே ஃபோக்கஸோட ஃபோக்கஸ் பார்த்துக்கடா அப்படின்னா ஃபோக்கஸ் புல்லர் நல்ல அதுக்குன்னு ஒரு நல்ல ட்ரெயின்டான ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது வந்து. அதனால தான் வந்து 5D 70 இப்போ எடுக்கிறீங்களே, அந்த வழக்கெல்லாம் எடுத்தது வந்து விஜய் மில்டன். ஆல் கிரெடிட் கோஸ் டு விஜய் மில்டன். மற்றவங்க கூட ஒர்க் பண்ணி மற்றவங்களோட ஒரு ஐடியாவை வெளில கொண்டு வரதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறத தாண்டி என்னோட கதை, என்னோட ஐடியா, என்னோட ஒரு உணர்ச்சி, அதை கொண்டு வரணும் அப்படின்றப்போ அது ஒரு தனி கிக். இத்தனை நாள் நீங்கள் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருப்பீங்க உங்களோட கதையை சொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த முதல் கதையை கொண்டு வந்து இதுதான் என்னோட கதை அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஜென்டில்மேன் முடிச்ச உடனே வந்து சௌத்ரி சார் தான் எல்லா யங் டைரக்டர்ஸ்க்கு, நியூ டைரக்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் அவர் ஒரு பட்ஜெட்டில் தான் பண்ணுவார். அவர்கிட்ட நான் போய் 3 கேர்ள்ஸ் தான் படம், நோ ஹீரோ, ஒன்லி 3 கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கேர்ள்ஸ், அவங்கள பற்றி கதையை எழுதி நல்லா போகிறேன் அவர்கிட்ட. அங்கே ஜென்டில்மேன் பிரமாதமாக ஓடிட்டுருக்கு. என்னை உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து வந்து கதை சொல்ல சொன்னார். 3 கேர்ள்ஸ் தான் சொன்னேன், சுருக்கம் சொல்லினார், 3 கேர்ள்ஸ் தான். அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். நான் உன்னைய வச்சு ஜென்டில்மேன் மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் படம் எடுக்கலான்னு பார்த்துருக்கேன், நீ ஹீரோவே இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு. சார் நீங்கள் வந்து சின்ன படம் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சார் நான் ஒன்று அப்படின்னு. அதே எனக்கு பயங்கர ஒரு எனக்கு அதாவது அந்த என்ன ஒரு இப்போ லோகேஷ் கனகராஜோட படம் சூப்பராக பிச்சுட்டு போகுதுன்னா அவர் அசிஸ்டன்ட்னா உடனே கேட்பாங்க இல்லையா ஹீரோ, அந்த மாதிரி தான் ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சௌத்ரி சாரே ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்கும்போது அதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்ம சாம்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது தான் நான்
அதை முடி வச்சிட்டேன் நான். ஏன்னா தேடி அலைஞ்சேன், அது கிடைக்கல, எனக்கு முடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பீயிங்க அந்த அந்த சர்ச் பா கான்வென்ட்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன இந்த வேலை கேட்குறீங்க, சமையல் இருக்கு பாருங்க, ரிசப்ஷனில் இருங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து எனக்கு கொடுத்தோன்னே எனக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம், நான் வந்து அசிஸ்ட் பண்ணுவேன், ஆனால் அவ்வளோ பெரிய ஃபில்மை ஹேண்டில் பண்ணுவேனா அப்படிங்கிறதுக்கு கதை தானே முக்கியம். அப்போ உட்காந்து வலிஞ்சு சரி ஃபஸ்ட்டு டைம் அப்படி எழுதுவோன்னு சொல்லிட்டு தான் நான் சாமுராய் அப்படின்னு அதை எழுதினேன். ஓகே, இந்த சாமுராய் படத்தை வந்து ஐ திங்க் நான் வந்து அதை ரீவாட்ச் பண்ணேன் நேற்றுக்கு உட்காந்து திருப்பி ஒரு நான் உங்களை பேச போகிறேன்றப்ப பார்த்தேன். இப்போ யோசிச்சு பார்த்தா இதில் ஆக்சுவலி நிறைய சிக்கல் இருக்குது எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம விடுதலையோ இல்லை நிறைய படங்களில் வந்து ஃபாரஸ்ட்டில் எடுக்கிறாங்க, அதில் அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு ஷூட் பண்ணுறதுக்கு, கிளைமேட்டிக் கண்டிஷன் சரி வர நிறைய பேசுகிறோம், நிறைய படங்கள் அப்படி பேசுகிறோம். பட் அந்த சாமுராய் படத்தை அந்த டைம்லேயே நிறைய ஃபாரஸ்ட்டை ஷூட் பண்ண சீன்ஸ் இருக்குது, நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. அது ஒரு டெபியூ டைரக்டர் அது பண்ணுறப்போ அந்த ஒரு சேலஞ்ச் எப்படி இருந்தது உங்களுக்கு? அதான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, நான் வந்து திட்டமிடல் கரெக்டாக இருந்துச்சு, பிளானிங் வந்து இருக்குது. ஏன்னா வந்து இந்த மூங்கில் காடுகளேன்னு இந்த சாங் பார்த்துருப்பீங்க, இதை நான் 5 days ஷூட் பண்ணேன். ஆனால் பயங்கர 5 days பயங்கர எக்ஸ்பென்சிவ். அப்படி காலையில் ட்ராவலிங்கில் ஒரு 6-7 இடத்துல எடுத்தேன் இந்த சாங். அதுக்குன்னு பிளான் பண்ணி சின்ன க்ரூ தான், இந்த இடத்துல தான் வந்து கிரேன் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீட்டாக பிளான் பண்ணி அந்த ப்ரொடியூசர் தான் அவர் தான் ட்ரைவ் ஸ்ரீராம் சார் ட்ரைவ் பண்ணார். நம்ம வந்தோம் அந்த மாதிரி. அவர் நம்ம விக்ரம் சார் வந்து எல்லாம் பயங்கர இது. அந்த ஏர்லி மார்னிங் அந்த இடம் வந்தோடனே, அந்த நாங்கள் நோட் பண்ண இடம் வந்தோடனே அங்கே உள்ளே போய் நின்று ஒரு ஷாட், அந்த மாதிரி அணுவாக எடுத்தது. ஆனால் பட்ஜெட்டில் எடுத்தோம். இது 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 வந்து இதுதான் நான் சொல்கிறேன், பிளானிங் தான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு. நான் வந்து லொக்கேஷன் பார்க்கும்போதே, பசங்களை அனுப்பும்போதே என்ன பார்ப்பேன்னா, ஏர்லி மார்னிங் எப்படி இருக்குது, அது ஒரு ஃபோட்டோ. இது வீடியோ எடுப்பாங்க, இது ஏர்லி மார்னிங் 8:50, இப்போ லைட் இப்படி ஆகுது, இது 12 மணிக்கு இப்படி இருக்குது, இது இந்த பக்கம் வேற இப்படின்னு எடுத்துகிட்டு வருவாங்க. ரெக்கி போகும்போதே போகும்போதே எல்லாமே பிளான் பண்ணி எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபுல்லாக அவன் போகும்போது நல்லாயிருக்கும், அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இதுதான் இருக்கணும். அதே மாதிரி வந்து செப்டம்பர் அக்டோபர் மழை காலம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். இவ்வளோ அதில் இவ்வளோ இருக்கிறதுனால ஒன்று நுணுக்கி இப்போ நீங்கள் எடுத்தது வந்து நீங்கள் பயங்கர கஷ்டம்னு சொன்னீங்க. எனக்கு அதான் டைரக்ஷன் எனக்கு கஷ்டமே இல்லை எனக்கு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த ராஜ்குமார்னு நடிகரை கடத்திட்டேன். நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும்போது கடத்திட்டாங்க. நாங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் தான் அங்கே வச்சுருக்காங்க. எங்களுக்குலாம் தெரியாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் பயங்கர ட்ராப்ளம் வந்துச்சு. பதற்றம் நல்ல வச்சு ஓகே, ஷூட்டிங் பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த அந்த நிகழ்வு நடந்துச்சாங்க. அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆனோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஓகே, அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன்ஸ் வரப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அப்போதான் அதான் சொன்னேன், எக்ஸ்பெக்ட் தான் அன்எக்ஸ்பெக்டட்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வந்து ஒரு டைரக்டருக்கு எப்போவுமே தேவை. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, குச்சியும் உடையக்கூடாது பாம்பும் சாகணும்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒரு அடி அடிக்கணும், அது செத்துடணும். இதில் குச்சி உடைச்சி போச்சுன்னா திருப்பி பாம்பு பயம் வந்து இல்லையா, அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படி, அதான் ஒரு லிஸ்ட்டு ஒன்று வச்சுக்கணும். அன்ஃபோர்சீன் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறது. ஆனால் அதை எதிர்பார்க்கவே இல்லை, கடத்துவாங்க அப்படிங்கிறலாம் எதிர்பார்க்கவே இல்லையா. அது அப்படிங்கும்போது அப்போ தான் மூளை வேலை செய்யும்போது இது அங்கே எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம். சரி, நான் வந்து அந்த லொக்கேஷனை அங்கேயே அப்புறம் ஒரிசாவில் போய் அங்கே எடுத்தோம் நாங்கள். சில ஷார்ட்ஸ்லாம் அங்கே போய் ஒரிசா பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் எடுத்தோம். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான ஒரு இப்போ தவிர்க்க முடியாத சூழல். ஹர்த்தால் மாதிரி ஹர்த்தால் அன்றைக்கி தான் அவன் கடை மூடுவான், மற்ற நாளாக திறந்து வச்சுருவாங்கிற மாதிரி தான். பந்த் அன்னைக்கு தான் மூடுற மாதிரி அப்படி ஒரு சிச்சுவேஷன் எப்பயோ தானே வரும். அந்த மாதிரி வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதுவும் அனுபவம் தான், ஏன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய டிரெக்டோரியல் என்ன இருக்குன்னா, ஹீரோயின்ஸ், சாய்ஸ் ஆஃப் ஹீரோயின்ஸ் வந்து எப்படி சார் இவங்களை உங்களுக்கு தோணுச்சு இதில் ஃபிட்னு ஆவாங்க? இப்போ தமன்னாவா இருக்கலாம், இல்லைனா வந்து சந்தியாவா இருக்கலாம், இவங்க எல்லாருமே உங்களுக்கு கேட்குற காமனான கேள்வி, how did you think this person will fit into this character of yours அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களுடைய முதல் படம் சாமுராயில இவங்க தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எப்படி வந்தீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து அது ஒரு அதான் சொல்கிறேன், அது ஒரு டிஃபால்ட்டு
மெக்கானிசம் தான். இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு தேவை அப்படிங்கும்போது அவருக்கு அந்த மாதிரி கதை பண்ணுறங்கும்போது அப்போ அந்த மாதிரி தானே பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ அந்த பொண்ணுக்கு ஆக்டிங் தெரியும், சில பேர் நல்ல லுக்காக இருப்பாங்க, பதுமை மாதிரியே இருப்பாங்க. நான் கொஞ்சம் அது அவங்க அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் அழுக எல்லாமே இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து அதெல்லாம் வந்து நான் பார்ப்பேன் நான். அதான் இப்போ வந்து ஃப்ளாட்டாக கிளாமருக்கு ஒன்று, கிளாமருக்கு ஒன்று, இது சென்டிமெண்ட்டுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் இருக்கிற காலகட்டம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையலில் 2 பேர் இருப்பாங்க, 2 ஹீரோயின் இருப்பாங்க. அதனால் ஃப்ளாஷ்பேக்கில் ஒருத்தங்க இருப்பாங்க, கொஞ்சம் எமோஷனலாக இருப்பாங்க, இது கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் என்னை வந்து அதை தேட வைக்கிது அவங்கள. அந்த சில பேர்த்துக்கு வந்து சின்னதாக மேக்கப்பில் லைட்டாக பாரு, அந்த பொண்ணுக்கு யூனிஃபார்ம் போட்டால் சின்ன குழந்தை மாதிரி தெரியுது, பொட்டு இவ்வளோ வச்சா பெருசாகுது. இதெல்லாம் வந்து தெரியும் போது சில பேர்த்துக்கு வந்து பார்க்கும்போதே பொம்பளை மாதிரியே இருப்பாங்க, பெண் மாதிரியே இருக்க மாட்டாங்க. சில பேர் லுக்கு அப்படிங்கும்போது தான் அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால தான் வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம யூனிஃபார்ம் போட்டு நம்ம எக்ஸ்பிரஷன் வருமாறு அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அவங்க போட்டிருக்கவே மாட்டாங்க, பயங்கர ஜாலியாக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண சுடிதார் போட்டு, அவங்களுக்கு பயங்கர அந்த கட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சாதாரண சுடிதார் போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த கேரக்டர் தான்ப்பா எனக்கு, இந்த மாதிரி தான்ப்பா வாங்க, நீ அழகு பதுமை, ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாம் கருவை, நீ பளிச்சுன்னு தெரியல, அது கொஞ்சம் டல் பண்ணுறதுக்கு இந்த சாதாரண சுடிதார் போட்டாலும் நீ டல் ஆக மாட்டே, அது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அந்த கேரக்டர், அதாவது அந்த டெல்லிக்கு போய் படைக்க வேண்டிய ஒரு பொண்ணு, ஆனால் வந்து அவங்க அம்மா அப்பா ஆக்ஷனில் இருந்ததுனால இதுக்கு பார்த்துக்க ஆளில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற காலேஜில் ஜாயின் பண்ணிச்சு. டெம்பரவரியாக தான் அங்கே டெல்லி கிடச்சி போகணுங்கிற போது இவங்களுடைய வெள்ளந்திலியான அன்பை பார்த்துட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சீன் வருது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் பிடிக்கும்போது தமன்னா ஃபிட் இந்த கேரக்டர் அப்படி தான் வருது. இப்போ வந்து இன்னொரு விஷயம் உங்களோட ஸ்டோரியில் ப்ரிடாமினன்ட் இருக்கிறது இட்ஸ் அ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரிஸ், நிறைய நிஜத்துல இருந்து எடுக்கிற கதைகள். இப்போ ஹவு டு யூ ட்ரா தின் லைன்? இப்போ எப்படின்னா நிஜமான ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதில் சுவாரஸ்யத்தை ஆட் பண்ணுறதுக்காக நிறைய எக்ஸ்டர்னல் விஷயங்கள் நம்ம வந்து சொல்லுவோம், ஸ்பைசஸ் போடுவோம். பட் அதெல்லாம் அது ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு நிஜத்தோடையே ஒன்றிய ஒரு விஷயத்த கதையாக எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிற விஷயத்த எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரியல் இன்சிடென்ட் தான் வந்து ஸ்டோரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ 3 கேர்ள்ஸை வந்து இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஜாலி இருக்கும், எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. இந்த இருக்குங்கிறது தான் நான் வந்து அப்படிப்பட்ட பெண்கள் இப்போ அந்த ரியல் இன்சிடென்ட்டில் இருக்கிற என்னென்ன வகுப்பை சார்ந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ரியலாக, அதனால தான் நான் தமன்னாவை அதில் ஒரு பொண்ணு ஹேமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த மாதிரி நான் இது பண்ணேன். அதை நிறைய பேர் வேறு உயர் வகுப்பு ஒரு கீழ் வகுப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான். அப்போது அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், கேரக்டர் இருக்கும் அப்படின்னு அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகும்போது எனக்கு ரொம்ப ஆத்தென்டிக்கலாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம கற்பனையிலேயே நமக்கு பார்த்த பொண்ணுங்க நம்ம இது இப்படியே வரும். இப்போ அங்கேருந்து பார்க்கும்போது அந்த இன்சிடென்ட் தான் ரொம்ப ஹெவியான ஒரு மேட்ரு. எல்லாத்துக்குமே அய்யோ, இப்போ நமக்கு வந்து இறக்கம் வருது, யார் பற்ற பிள்ளைகளோ பாவம் அதுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு தானே வருது. அப்படின்னா அதோட லைஃப்பை காமிக்கும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஒரு பெயினாக இருக்குன்னு இல்லைங்களா. அதனால கிளைமாக்ஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அதுல என்ன இப்படி கதை பண்ணுவேன், எப்பவுமே அப்படிதான். இப்போ ஆமாங்க, அந்த ட்ரெயினில் போகிறத சொன்னார் அப்படிங்கும்போது அங்கேருந்து அப்படி கதை. இப்போ வரைக்கும் எல்லாமே ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் எனக்கு வந்து பேஸு. அந்த பையன் ஊற்றுனது வேறங்க, ஆனால் அவன் ஜெயிலில் இருக்கான், அந்த பிள்ளைய ஒன் சைடு லவ் பண்ணான் அப்படின்னு ஒரு சின்ன 4ஆம் பக்கத்தில் வந்து தினத்தந்தியில் வந்து ஒரு துணுக்கு தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணும்போது தான் எனக்கு வழக்கு என்ன வருது. எல்லாமே ரியல், அது ஆத்தென்டிக்கலாக இருக்கணும். அப்படின்னா அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அதே மாதிரி அந்த இடத்துல போய் டாலி ஆகும்போது அவங்களும் பிலீவபிள் லைன், அவங்க கரெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணும் இல்லையா. இதை கூட நான் செய்யலைன்னா அப்புறம் நான் யார் இப்போ? அதான் எனக்கு விஷயம். ஒரு மேக் பிலீவ் ஃபேண்டசி பண்ணுறது அது ஒரு வகை இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும்ப்பா, நம்ம துன்பப்படுத்த மாட்டாங்கடாப்பா அப்படின்னு ஒரு வகை. போட்டுவாண்டா கத்திய அதனால தான் நான் எப்பயாவது ஒரு படம் பண்ணுறேன், அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த இன்சிடென்ட் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப அது வந்து கடமையாக கருதுறேன். கல்லூரி அந்த 3 மாணவர்கள் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல்
வேறு ஏதோ காரணத்துக்காக பண்ணதுங்கிறது வந்து அது பதிவு பண்ண வேண்டிய விஷயம். அது வந்து எனக்கு ஓடலைங்கிறத நான் தாண்டி அதை பதிவு பண்ணுங்கிறது தான் அதுதான் எனக்கு இந்த சொன்ன கேர்ள்ஸ் மூணுக்கு அதோட எக்ஸ்டென்ஷன் தான். அது வந்து வேற இன்சிடென்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் யோசிச்ச முதல் படமா இருக்க வேண்டிய கதை வந்து வேற கதை. ஆனால் அதுவும் ரியல் தான். அதுவும் ரியல் தான், எண்டு ரியல் தான். ஆனால் அதை நான் எடுக்கவே முடியல. ஏன்னா வந்து அது வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒருவேளை அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இல்லை அது வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா சொசைட்டி அதாவது காலத்தை காட்டும் கண்ணாடி தான் அது. ஓகே, சில விஷயங்கள் மறக்கணும் இல்லையா, அந்த மாதிரி அது மறக்க வேண்டிய விஷயம் அது. ஆனால் இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் பண்ணது இது கல்லூரி. அதேமாரி ஜாதிங்கிறது அதனால தான் இப்போ வரையும் கவின் முடிய நடந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று கூட நடந்துட்டு பாருங்க. அதனால தான் காதல் சில பதிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் அது இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேண்டியது அது பண்ணணும். சிலது வேணாம், தேவையில்லை. இப்போ இந்த ரியல் லைஃப்ல இருந்து கதைகள் எடுக்கிறப்போ ஐ திங்க் உங்களுக்கு வந்து சில டைம் அதை எழுதுறதுக்கோ இல்லை அதை டெவலப் பண்ணுறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கேட்குறேன். ஏன்னா அது நெஜோன்றது சம்வேர் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும்ல. அப்போ அது டெவலப் பண்ணுறப்போ எழுதுறப்போ will you get more emotionally attached to the story? இல்லை தான் அது பயங்கர சிக்கலாக கேட்டிங்கன்னா நமக்கு விட தெரிஞ்சுட்டு இது பட்டுற மாதிரி நம்ம வந்து கணக்கில் வகையாக போட்டு லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிற போது அது வேற. நம்ம ரிவர்ஸில் போகும்போது ரொம்ப கஷ்டம், ரியலி கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஐ வில் டேக் மோர் டைம் ஃபார் ஸ்க்ரீன் பிளே. இது சம்பந்தம் இல்லாமல் ஒன்று ஆரம்பிக்கணும் இல்லையா, அங்கே போய் சேரணும், லீட் ஊற்றுறக்கூடாது. போகிறதுக்கு அந்த திரைக்கதை பயிற்சி தான் நான் டைம் எடுத்துக்குவேன். அதனால தான் நான் சின்ன படங்கள் எடுக்கிறதுக்கு ரீசன் வந்து ஐயோ மார்க்கெட் போயிடுச்சே அப்படின்னு ஒரு கால் ஷீட் வச்சிருக்காரு கொடுத்துருக்காரு படம் அப்படின்னு எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நான் சின்னதாக எடுக்கிறேன் அப்போ என்னை விட்டு. அதனால தான் நான் அப்படி எடுத்துக்கிறேன். நான் ஒருத்தன் கால் ஷீட் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அவன் இமேஜ் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஃபேஸ் எனக்கு அவன் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன்னா அவங்கள்ட்ட எந்த இன்ஹிபிஷன் இருக்காது. நாமளாக தான் கூப்பிட்டுருப்போம், நடிக்கிறீங்களா எதுக்குங்க இல்லைங்க நடிங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் வந்து எனக்கு வந்து ஜாவ்லின் த்ரோ பிளேயர் தான் ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்தேன். அதனால 6-7 மாதமாக ஜாவ்லின் த்ரோ பிளேயராக அலைஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். சில பேர்த்துக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வேணாம், நான் ப்ராக்டிஸ் பண்ண சார், எனக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் நிறையா வந்துச்சு. அப்புறம் ஸ்பின்டர் தென்னு அதுக்கப்புறம் தான் அந்த பையனை அந்த அகில் அவனை பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க. அவன் அந்த மாதிரி நேரங்கள் இல்லையா ஸ்பின்ட்ரு அவனுடைய அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நான் அந்த கேரக்டருங்கும்போது அந்த கேரக்டர் இன்னும் வந்தானே அவன் அப்போ எமோஷனலாக அந்த டைலாக் பேசினா போதும் எனக்கு. மற்றபடி அந்த மாதிரி அப்படியே ஒரு ஸ்பின்டர் என்ன பண்ணுவான் இப்படியே பண்ணியிருப்பான். இந்த மாதிரியான அந்த பிஹேவியரை நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனால ரொம்ப அது வந்து புதுமுகங்கள் வந்து ஈஸியாக இருக்கும் எனக்கு. அந்த சார்ந்தது அதான் மெயின் கேரக்டருக்கு. இப்போ அவனுக்கு லவ் வரல, ஆனால் ஒரு ஹியூமனாக லவ் வந்துருக்கு, ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அப்போ தான் நான் சின்ன டெக்னிக்கல் கையாளுறது. இப்படி பாரு இப்படியே பாரு இப்படியே காலாகட்டி வச்சுக்கோ பண்ணிக்கோ உதஞ்சிரும் பயந்துட்டு இப்படி பார்ப்பான். பார்த்தீங்கன்னா இப்படி எடிட்டிங் தானே சினிமா. அதனால தான் அந்த நான் ஆக்ட்ரஸ் தான் எனக்கு டேரக்ஷன் கற்றுக் கொடுப்பான். இப்போ அந்த ஒத்த கை இருக்கார் இல்லையா, அவருடைய வாய்ஸு கீ எனக்கு அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்த்தா மோட்டத்தனமாக இருக்கலாம், அது டப்பிங்கில் போட்டுக்கிட்டது. ஆனால் உருவம் பயங்கரமாக இருக்கும். அந்த அவருக்கு சுத்தமாக டைலாக் வரல, 1 2 3 இப்படி தான் பேசினார். பெரிய டைலாக்கு நாயா பண்ணியா அப்படிங்கிற டைலாக்கு 1 2 3 4 5 இப்படின்னு எடுத்துட்டு டயலாக் டப்பிங்கில் வேறு ஆளை வச்சு பண்ணுறோம். இந்த மாதிரி டெக்னிக்கெலாம் அவங்க தான் நான் ஆர்டிஸ்ட் தான் கற்றுக் கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு வந்து ஹேண்டில். அவங்க குழந்த மாதிரி தான் அவங்களுக்கு. இது நடிகர்னா 10 வாடி நடிச்சு இது எது வேணும்னு கேட்பாங்க. அது நடிப்பு. அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி என்னுடைய படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு ட்ரெயின்டு வர்சடைல் ஆர்டிஸ்ட் வேணும், அப்படி இல்லைன்னா பொதுவாக வேணும். அவ்வளோதான். நோ இன் பிட்வீன். அந்த 10 ரூபாய்க்கு நடிக்கிறது 5 ரூபாய் நானே அது சொல்லுவேன். எனக்கு வந்து 99 ரூபா 95 பைசாக்கு நடிக்கணும். அதுதான் டெஸ்ட் வச்சு நான் எடுப்பேன். நான் எனக்கு வந்து யார் நம்ம தமனா எடுக்கும்போது இப்படி பண்ண நீ சிரிப்பு இது பண்ணிக்கணும் அப்படி ப்ராக்டிஸ் கொடுத்து தான் எடுத்தது. இப்படி வந்து நிறைய டெக்னிக்கில்
அவங்களுக்கு வரும். அது ஒருத்தர் டெஸ்ட் பண்ணும்போதே தெரியும். இது வந்து இந்த கார்பெண்டர்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்களே, இது வந்து உத்தரத்துக்காகும், இது வந்து நிலைக்கு போடலாம் அப்படின்னு வாங்குவாங்க. கண்ணு இருக்கு. அந்த மெட்டீரியல் தான் நம்ம செலக்ட் பண்ணுறது. அப்படி செலக்ட் பண்ணும்போது அந்த நியூ ஃபேஸஸில் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்க ஆக்டர்னு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. முதல்ல ட்ரெயின் பண்ணுறோம். யானை எப்படி தானே ட்ரெயின் பண்ணி யானை எப்படி தூண்டாள், யானையை கண்ட்ரோல் பண்ணுறானே எப்படின்னா பாவம் அதை வந்து எப்படி கண்ட்ரோல் வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் டைரக்ஷன். இப்போ வந்து எழுதுறதுக்கு டைம் அதனால தான் ஆகுது, ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு கதையில் ரொம்ப இமோஷனலாக இன்வெஸ்ட் ஆகி ஸ்டக்கான பாயிண்ட் இருக்கா? இந்த கதை வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது, தட் என்னால் இதுக்கு மேலே ஃபர்தராக எழுத முடியல, இட் ஜஸ்ட் ட்ரெயின்ட் மை எனர்ஜி அவுட் இமோஷ்னலி அப்படின்னு ஏதாவது கதைகள் இருக்கா? இல்லை நான் வந்து அதான் சொன்னேன், இந்த ப்ராசஸ் தான். ஏன்னா அந்த எண்டு தான் ரொம்ப பாய்ச்சது. அதுக்கு எண்டு கொண்டு போகணுங்கிற விஷயம் தான். ஆனால் இந்த டைம் கன்சென்ட், ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது பேங்க் வேணும், செகண்ட் ஹாஃப் இதான் தேட்டருக்கு நான் அப்படிங்கும்போது அந்த இதுதான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எமோஷனலாக அப்படியே பயங்கர இதாகி அதை நான் டீல் பண்ணவே இல்லை. ஏன்னா ஐ ப்ரிஃபர் மோர் ரியல் இன்சிடென்ட் தானே. இப்போ என்ன படம் பார்த்தேன், எனக்கு இன்னும் படம் நான் எட்டு பி ரிலீஸ்ட் இருந்தாலும் எல்லாமே ரியல் இன்சிடென்ட் தான் இருக்கும். இப்படி இருந்தா அப்படின்னா அப்படி கற்பனை பண்ணும்போது ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணுறதுனால R&D பண்ணுவோம். இப்போ எங்கள் ஆஸ்ட்ரேலியா சுட்டு அவங்க ரியலாக இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ வந்து இந்த துப்பாக்கி சூடில் சுடுபட்டாங்களே அந்த ஒரு தூத்துக்குடியில் அந்த பொண்ணு யார், ஸ்டோலின் இப்போ அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த மென்டாலிட்டி எல்லாமே தெரியும். அதை வந்து வச்சுட்டு எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியான சென்ஸ் அந்த இதுக்கு அரைவாகிறதுக்கு. ஏன்னா இட்ஸ் பெக்யூரி. நீங்கள் ஹீரோன்னு யாரை சொல்கிறீங்க? ஒரு மேலே ஏறி அடிக்கிறவனா ஹீரோ சொல்கிறீங்க. அதேமாதிரி ஒரு உன்னதமான விஷயத்துக்காக இறந்து போகிற ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அதுக்காண்டே இறந்து போச்சு அது அப்படிங்கும்போது அதுவே ஹீரோயின் தானே. அப்போ அதை போர்ட்ரே பண்ணும்போது நம்மளை மாதிரி உன்னை மாதிரி இருந்த பொண்ணு தாண்டா அது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த உண்மையை தவிர வேறு என்ன இருக்கும்? எனக்கு வந்து நான் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், அதனால் ட்ரூத் இஸ் பியூட்டி, பியூட்டி இஸ் ட்ரூத் அப்படின்னு கீட்ஸ் சொல்லுவோம். எனக்கு அது ரொம்ப பியூட்டியே வந்து ட்ரூத் தானே, ட்ரூத் இஸ் பியூட்டி, பியூட்டி இஸ் ட்ரூத். அது எனக்கு ரொம்ப படிஞ்சதுனால நான் உண்மையை நோக்கியே போகிறேன். ஏன்னா வந்து மேக் பிலீவ் பண்ணி இப்போ ஜெயிக்கிறான் கொள்கிறான் அப்படின்னு ஒரு ஹாப்பி எண்டிங்கை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே எங்களுக்கு. அதில் தான் ஐ ப்ரிஃபர் திஸ். இதுவே பாருங்கள் எத்தனை 4 தான் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளேயும் நீங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லை, தட்ஸ் இன் ரியல். உங்களால் தாங்க முடியல அதனால அழுகுறீங்க, உங்களை தூண்டி விடுறதுனால அழுகுறீங்க. ஏன் சாகடிக்கிறீங்க? அடிக்கலை, நான் அடிக்கலடா, அவன் அடிச்சுட்டான், அதை நான் பதிவு பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். அதான் விஷயம். அப்படி தான் சொல்கிறேன். அவன் பண்ணான், ஏன் அவனை கேட்காம நீ வந்து நான் பண்ண மாதிரி சொல்கிறீங்க? இந்த லவ் இப்போ நான் நிறைய பேர் உங்ககிட்ட பார்த்தோன்னு கேட்குறது, ஏன் சார் நீங்கள் காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சு படம் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்களே கேட்டீங்க, நீங்களே சொன்னீங்க. இப்படி நிறைய இந்த ஒழுங்காக குட் டேர்ம்ஸில் எண்டாகாத காதல் கதைகளையே பண்ணிட்டு இருக்கிற பாலாஜி சாருக்கு நிஜத்தில் காதல் லைஃப் எப்படி இருந்தது? அதான் சொல்கிறேன், என் காதல் வந்து சினிமா தான். இல்லை உண்மைதான். இல்லை அந்த அது மாதிரி இந்த இது மாதிரி தான். நாங்களாம் இதே முரளி மாதிரி தான். நாங்களாம் விட்டு வைத்த முன்னாடியே போவோம், பயம். அதில் இந்த பிகின் த ஸ்க்ரீன்கிறது நீ என்ன நினச்சிங்க ரொமான்ஸ்? இப்போ நான் இண்டிவிஜுவலான ஒரு ஆள், ஒரு பாட்டு பாடுறவன், ஒரு டான்ஸ் ஆடுறவன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கூட்டம் சேரும். நான் டைரக்ஷனை பின்னாடி ஒதுங்கின்னு இப்படியே நாடகம் இயக்கிறவங்க, நாடகம் போடுறவங்க, அதை இயக்குறவங்க போது கூச்சம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இல்லையா உங்களுக்கு? அது அந்த மாதிரி எனக்கு பயங்கர கூச்சம் தான் எனக்கு. அந்த மாதிரி நாங்களாம் வந்து இதே மாதிரி நான்லாம் அப்படியே பார்த்து ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு ரொம்ப கூச்சவங்க. இல்லை அதெல்லாம் இல்லை பொய் சொல்கிறதுக்கா. உண்மையிலே எனக்கு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா டே SS மியூசிக்கில் நீ கதை அடிச்சாடா அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அதனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையை சொல்லிடுறேன். ரொம்ப பயந்து தான் அடுத்தவனுக்கு துணை போவோம், கவிதைலாம் எழுதி கொடுப்போம்னு வச்சுக்கலாம். இந்த லிட்ரேச்சர் நிறைய படித்த நிறைய பேர், ராம் சார்லேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லவ் லெட்டர்ஸ் எழுதி கொடுக்கறதுக்கு தான் அவங்களுடைய இது வந்து பண்ணிக்க தள்ளி தனக்குன்னு ஒரு லெட்டர் எழுது. அதுதான் எனக்கு கரெக்டு. ஏன்னா எழுதக்கூட மாட்டேன், டிக்டேட் தான் பண்ணுவேன் நான். இப்படிடா அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா கவிதை எதுவுமே எழுது நான் நாட் ரைட்டர் அட் ஆல்.
நான் இப்படி சொல்லுவேன், இப்படி போனால் இப்படி பண்ணுறா மச்சான் அப்படின்னு சும்மா ஜாலியாக சொல்கிறது தான் வந்து அது அப்படியே அவராக எழுதிக்கு வருவார். அந்த மாதிரி தான் வேறு. அதான் என்ன சொல்லுவாங்க, அந்த சங்க இலக்கியத்தை சொல்லுவாங்க, பாகன் பாகன் மாக்கான் அந்த மாதிரி ஒரு ஆள். மாக்கான், அதுதான் பாகன்னு டீசெண்டாக சொல்கிறது. இப்போ இனிஷியலா குடும்பம் வந்து பெருசா சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் இப்போ வந்து ஒரு டைரக்டர், ஒரு முதல் படம் பண்ண ஒரு டைரக்டர் அப்படின்றப்போ அந்த வரவேற்பு வீட்டில் எப்படி இருந்துச்சு, ஊர்ல எப்படி இருந்துச்சு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில? இது இந்த டைலாக் மாதிரி தான் ஜென்மனிது எஜுகேட்டட் ஃபேமிலி. எங்கள் மாமனார் தமிழ் ப்ரொஃபஸர், என் ஒய்ஃப் தமிழ் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், எங்கள் அப்பா வாத்தியார். வாதியார் பிள்ளைங்கள்னாலே ஏதோ ஒரு இந்த ஒரு இது நினைக்கிறேன். எல்லாமே வந்து இந்த இந்த சினிமாவுக்கு அதுக்கு சினிமானே அழுதுருவாங்க. அப்ப எப்படி உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க? அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம். ரொம்ப லேட்டாகவும் நடந்துச்சு, ரியல் தான் அது. எனக்கு 37 இயர்ஸில் தான் மேரேஜே நடந்துச்சுன்னு வச்சுக்கலேன். அவங்களுக்கு 36. அவங்க அவ்வளோ தொடர்கதை மாதிரி தான், அவங்க குடும்பத்துக்காண்டியே தியாகம் பண்ணி அப்படியே இருந்தாங்க. என் ப்ரொஃபஸர் தான் நான் பார்த்துருக்கேன் நான். ஆனால் எனக்கு எங்கள் 2 பேர்த்துக்கும் காமன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி வந்து இருக்கான். ஆனால் அவன் சினிமாவில் இருக்கான், அது நான் சொல்லிட்டேன், உண்மையை சொல்லிடுறா, நீ பாட்டு மறைச்சிடாத அப்படின்னு. அப்படி இருக்கான்னு அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி, ஆனால் நல்ல பையன் அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டான். இந்த மாதிரி எனக்கு நல்லா தெரியும், பல வருஷமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நடந்துச்சு. ஓகே, அப்போ சினிமாவுக்கு ரொம்ப அப்பாற்பட்ட குடும்பம்ன்றனால அவங்களுக்கு உங்களோட இது தெரியலன்னு நினைக்கிறேன்ல ஃபர்ஸ்ட் அந்த சக்சஸ். அவங்க அப்பா ப்ரொஃபஸர், தமிழ் ப்ரொஃபஸர் யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க. எனக்கு ப்ரொஃபஸர் அவர். அந்த காலத்தில் நான் இவருக்கு மாமனாரை போகிறேன்னு நினைக்கல, அதனால ஓட்டுன்னு வச்சுக்கல. பின்னாடி சொன்னேன், அவங்க அப்பா கண்டா பயம், நினைவு பயமா இவரா பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லி அவங்களை கிண்டல் பண்ணுவேன். அவங்களுக்கு அப்பானா அவங்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா, எங்களுக்கு தான் ப்ரொஃபஸர் ஆச்சு, தமிழ் ப்ரொஃபஸர். அவர் பேசுகிறதெல்லாம் மீசை முறுக்கிட்டு அப்படியே, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிட்டையர் இது பண்ணிட்டு கம்பல்சரி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு தெரியுமா, ஐ லவ் டீச்சிங் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லுவார். இதை நாங்கள் சொல்லிக்கிட்டு வீட்ல அப்ப எந்த பாயிண்ட்ல they realize that you're a director, உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங்? இல்லை வேற வழி இல்லை. இப்போ அது வேற, அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டான், அங்கே தான் சினிமான்னு கிடக்கிறான். கொஞ்ச நாளில் வந்து இப்போ கேன்சர் பேஷண்ட்டு, இப்போ ஒரு வாரத்தில் சாப்பிட்றாங்கிற மாதிரி போயிட்டான் அப்படின்னு அந்த எண்ணை தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர திரும்பியும் மீண்டு வரும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. உண்மையில அதான் உண்மை. ஏன்னா விடாப்படியே பிடிச்சிட்டு இப்படியே இருக்கான், சினிமா பிடிச்சிட்டு இருக்கான். தீபாவளிக்கு போகிறதில்ல, ஊருக்கே போகிறதில்ல, விட்டா வரமாட்டான் அப்படின்ட்டு இருறா சாமின்னு அவங்களே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. எப்படா என்னமோ சொல்கிறாங்க, எப்படா அப்போ ஜென்டில்மேன் வரும், ஊரே கொண்டாடும், அந்த பேர் வரும் இல்லையா, சரி ஆன்னு பார்ப்பாங்க. அப்போ ஃப்ரீஸ் பண்ணியெல்லாம் பார்க்க முடியாது, இப்போ முடியாது, சினிமா ஓடும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சந்தோஷங்களை, கொஞ்சம் நம்பிக்கை வர 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 அப்படி. சரி, உங்களோட முதல் படத்தை போய் அவங்களுக்கு தியேட்டரில் கூட்டு போய் பார்க்க வச்சிங்களா? எனக்கு அது மாதிரி ஒரு இப்பயே சொல்கிறேன், இப்போ நான் நடித்தா கூட பாருங்க சார், என்ன சார் சூப்பராக இருக்குன்னு பார்க்க மாட்டேன். ஏன்னா பார்த்தா திருப்பி அதை வந்து ரீடேக் பண்ண. அதனால நான் எப்போவுமே அது வந்து அது பண்ணக்கூடாதா பண்ணதான் எனக்கு தெரியாது. அது சாரி சமையக்கார மாதிரி தாங்க, சமைச்சிட்டு அவன் சாப்பிட்றான்னு சொன்னால் அதை என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஆனால் நம்ம போயிட்டு நல்லா இருக்கல நான் கூட சேர்ந்து திங்கிற மாதிரி என்னை பொறுத்தளவுக்கு. அதனால் எது எங்கிட்ட விட்டுட்டு போச்சு, மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா அது அவங்களுது. அவங்க திட்டினாலும் இதானாலும் வாங்கிக்கிறது நமக்கு. சில பேர்த்துக்கு அந்த படத்தை கூட்டு போனால் நம்ம கூட்டு போனதுனாலே நல்லா இருக்குன்றுவாங்க, ஆனால் உண்மையான இது வராது. நான் அப்படி தான், அதில் எங்கள் அம்மாவே அப்படி தான் கரெக்டாக சொல்லுவாங்க, என்னடா போடா அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி என் தங்கச்சி அப்படி தான். அந்த மாதிரி எனக்கு காரணம் வந்து ஒரு அதை விருப்பப்படுறதில்ல, அது வந்து ஒரு கடமை. இப்போ நீ போய் செஞ்சால செய்யணும், அவ்வளோதான். அது என்ன நல்லா இருக்குது, நாங்கள் நல்லா இருக்குன்னு சொன்ன மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும், அதான் விஷயம். அதுதான் இந்த ப்ரீவியூ ஷோவில் போய் நின்றுட்டு அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். கம்பல்சரியாக எழுதிட்டு போவாங்க. ஆனால் எவ்வளோ இருக்கும் எங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து பார்த்தா சொதப்பி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. சூப்பர் படம் பிரமாதமாக வந்திருக்கு, ஒருத்தர் பார்க்கலாம். உண்மை பேசுகிறோம் நினைக்கிறேன். இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா என்னைய பேட்டி கொடுத்து? அது நீ படிக்கிறேன்.
என்னாச்சு? இல்ல அப்படி இருப்பேன்னு சொல்ல வரேன் நான். Okay, நீங்க போய் என்ன கேட்டீங்க, போய் கூட்டி காமிப்பிக்கலான்னு கேட்டீங்க. காமிக்கவே அது அந்த மாதிரி எனக்கு இதே வராது. கிடையாது. அவங்களா நேச்சுரலா பார்க்கணும். நேச்சுரலா பார்க்கணும். நம்ம அன்றைக்கி அதாவது என்ன சொல்றது, என்ன வந்து காக்கைக்கும் தான் குஞ்சு பொன் குஞ்சு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஒரு தடவை பார்த்தா நல்லா இருக்கடா அப்படின்பாங்க. ஒரு தடவை காமிக்கலாம். ஏன்னா அப்போ நம்பிக்கை வர்றதுக்காண்டி இங்கே வரு நான் ஓகே. இப்போ டைரக்ஷன் வந்தோடனே அது மற்றவங்க சொல்லும் போது பெரிய உங்க பையன் ஒருத்தர் எடுத்துருக்கான் பாருங்க அப்படிங்கும் போது தானே அது அதானே கரெக்டாக இருக்கும். ஆமா, நம்மளே போய் சொன்னோம்னா அது நல்லா இருக்காது. கரெக்ட். இப்போ உங்க சைடுல உங்க பாயிண்ட் அப்பதான் வந்து இந்த டாக்டர் ஆபரேஷன் இப்படி நல்லா இருக்கா இன்னைக்கு டெய்லியா கேட்டுட்டு இருக்காரு. அவர் வாட்டுக்கு மெக்கானிக்கலாம் அப்பதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு யோ ஓ கடமையா ஒரு பெரிய உயிரை காப்பாத்துற விஷயமே ஒரு பெருமை கொள்ளாம பண்ணும்போது நீ என்ன சினிமா எடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி கேட்பான், நீ என்ன சாதிச்சுட்டு சுத்திக்கணும் ஒரு எனக்கு அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பெரிய ஹோட்டல்லாம் மீசி வச்சுட்டு இருப்பான் தெரியுமா, இப்படி காமி அதை பார்த்து கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க, நீ என்ன சாதிச்சுட்டே இந்த சுரிச்சு வச்சிருக்க. இது நானே என் தங்கச்சியும் சிரிப்போம். இப்போ நானே அந்த மாதிரி இப்படி டேய் உட்கார்றான். ஆர்டிஸ்ட் லாங் லைஃப் இஸ் ஷார்ட். இப்போ ஃபேமிலியோட இது எப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. ஹவ் அபௌட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க? அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் அது தெரியாதனமா கேட்பாங்க, ஏடா நீ எல்லாம் புரியல எனக்கு கூப்பிட மாட்டியா, நீ வேண்டா சாமி என் மானத்தான் வாங்கிடுவேன். ஏன்னா படம் மக்கள் பேசும்போது அவன் நல்லா இருக்கான்டா அப்படின்னு நீ போய் பார்த்துக்கோ. அப்படின்னா நீ வந்து உன்னை கூப்பிட்டு வந்து டீ காபி குடிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லு, உன்னை திரும்பி விடுறதானே ஆயிரும். அந்த வேலையை நான் செய்ய விரும்பல. எங்கள் அம்மாவே அப்படி தான் பார்க்கணும், நல்லா இல்லை அப்படின்ட்டு போயிடும். ஏன்டா அவங்களை சேர்த்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு. ஏன்னா ஒரு பாமர ரசிகை அவங்க, ஏன்டா அழுக வைக்கிற, அழுகெல்லாம் வைக்காதப்பா அப்படி சொல்லுவாங்க. இதுதான் அவங்க உண்மை. அப்படி அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால அந்த மனநிலையை நம்ம கெடுக்கவே கூடாது. அதான் விஷயம். சரி, நிஜமா நீங்க ஃப்ரீயா இப்போ ஐ கேன் ரிலேட். வெற்றிமாறன் சார் வந்து அவங்க அந்த ஈவெண்ட் நீங்க மீட் பண்ண டைம்ல அவங்களை நடிக்க கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இதில் எவ்வளோ ஃப்ரீயா எவ்வளோ ஜாலியா நீங்க பேசியிருந்தீங்க. அது ஒரு 10% இப்போ நீங்க பேசியிருப்பீங்க நான் நம்புறேன். அந்த ஜாலியா அந்த ஒரு நான் உண்மையை பேசுறேன். எனக்கு மனசுலயும் ஒண்ணு இல்லை, மண்டையிலும் ஒண்ணு இல்லை. ரொம்ப வெள்ளந்தியா நிறைய விஷயங்கள் பேசுறோம். அவ்வளவுதான். அல்ல அப்படிதான் இருக்கணும். இல்லைன்னா அடுத்த நிமிஷம் இன்னைக்கு இருந்தா நாளைக்கு பாருங்கிற மாதிரி டக்குன்னு அவ்வளவுதான். லைஃபே அவ்வளவுதானுங்க. நீ உண்மையை பேசுறத தவிர என்னது பெருசா புடச்சுட்டு பேசி அவனை குத்திட்டான் அவனை வெட்டிட்டான்னு சொல்ல மாட்டேன். குத்திருந்தாலும் வெட்டியிருந்தாலும் அது சொன்னா அவனுக்கு ஆபத்து வேணாம். அது மறந்துட்டேன்னு மன்னிச்சிட்டேன்ல, அந்த நிமிஷம் நான் சொல்லலை. மற்றபடி சாதாரணம் இருக்கிறது என்ன பிரச்சனை? live your life அவ்வளவுதான். லைஃப் ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோதான். உண்மையில என் ஒய்ஃப் என்ன கேப்பா, இப்படிலாம் போய் சொல்லியிருக்கியா, நீ லவ் பண்ணியா, நீ அங்கே எஸ்எஸ் மியூசிக்கில் போன நீ லவ் பண்ணேன்னுலாம் சொல்கிற, கதை விடுற அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில் உள்ளுக்குள்ள பயங்கர சண்டை போடுறதா, யோ இங்கே இருக்கவே யதார்த்தமாக பேசிதான் தொலைச்ச யாரெல்லாம் போய் பேசுகிறேன் அப்படி சும்மா ஜாலியாக வந்து கடிச்சிக்குவாங்களே தவிர மற்றபடி சொல்ல மாட்டாங்க இல்லையா. அதனாலதான் பிக் பாஸ் மாதிரி கேமரா. ஆர்ட் அப்படின்ற விஷயத்தையே உங்களோட பார்வையில் பார்க்குறப்போ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீ உங்களோட த ரீசன் பிஹைண்ட் இட், த தியரி பிஹைண்ட் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்படி இருக்கிற ஒரு பர்சன் எப்படி வந்து படம் பண்ணுறது ஒரு பாயிண்ட்ல ஒரு பாஸ் மாதிரி வச்சுட்டு ஆக்டிங்குள்ளே போனீங்க? பாஸ் மாதிரி வைக்கல, 3 படம் வந்து நான் பண்ணி கொடுத்துட்டேன். அது 8 பேர் ரிலீஸ்டு. அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் காரணம். இப்போ இந்த ராஜ்குமார் கத்துன மாதிரி இப்படி நடந்து போச்சு, ரிலீஸ் ஆகல. அப்போ நீ வரியா, நீ வரியா அப்படி புதுப்பேட்டையில் கூட்டா மாதிரி அப்படிதான் போயிட்டு இருக்கேன். நீங்க தான் பயங்கரமான போலீஸ் ஆஃபீஸர், நீங்க காமெடி, நீங்க வெள்ளந்தி,
நீ நம்புறாங்க. அது கொஞ்சம் அந்த நம்பிக்கை தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்பிக்கை தான் எல்லாம். சொல்லுவார்ல இனி நல்ல வடிவேலு, அதான் உண்மை. நீ வந்து காந்தி கண்ணாடி காந்தி தானே சார், எங்கள் மனசில் வச்சுருந்தா அப்படியே சார், அப்படியா சரி ட்ரை பண்ணுறேன். அப்படி எத்தனை டேக்கில் ஓகே பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் படம் பார்த்துட்டு ஓகே அவ்வளோதான். இல்லை உண்மையாக தானே, ஏன்னா எத்தனை டேக்கு ஓகே பண்ணான்னு தான் நீங்கள் ரசிக்கிறீங்க. நான் அழுதுட்டேன் சார் அப்படின்னா ஓகே அதான் சரி தான்டா காரணம். நான் இல்லைடா. ஒரு டிரெக்டரா வந்து ஒரு ஆக்டர் கிட்ட ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதை தாண்டி இன்னொருத்தவங்க உங்ககிட்ட இருந்து அந்த ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்றப்போ அது எப்படி என்ன டிஃபரன்ஸ் மேக் பண்ணுச்சு? நம்ம எத்தனை பேர்த்திட்ட இப்படி வாங்குவோம், அவன் சொல்ல முடியாம முழிக்கிறான், ஒன்மோருங்கிறான் அப்படின்னு, இதென்ன தம்பி வேணும் அப்படின்னு. அப்போதான் எனக்குள்ளே இருக்கிற சொல்லி எனக்குள்ள இருக்கிற டைரக்டர் வெளியே வந்தான் இல்லையா, அப்போ எனக்கு ஒரு ஆக்டர் வெளியே வரான். அப்போதான் 3 விஷயமா 3 சீட்டு போட்டு காமிக்க, இந்த சீட்டு வேணுமா சார், 3வது பண்ணிக்கல சார், ஓகே சார், டேய் அதை எடுத்துடுறா, திருப்பி பண்ணால் வேறு மாதிரி பண்ணி தொலைச்சிடறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உண்மையிலே அதான், இட்ஸ் ஃபேக்ட். அப்படி தான். ஏன்னா இந்த சினிமாவில் அப்படி நடிக்கும்போது உங்களுக்கு வந்து டைலாக் மனப்பாடம் பண்ணணும், இதில் ட்ராமா நடிக்கிறதுனா உங்கள் பாடி இடியெல்லாம் பண்ணணும். இங்கே தனித்தனியாக எடுக்கிறாங்க. இப்போ வந்து என் பதசத்தை காமிக்கினா இங்கே க்ளோஸை வச்சா போதும், அதில் சின்ன டைலாக் போட்டுருக்கலாம். இல்லை வஞ்சலி நான் எனக்கு பிரச்சனையை மாற்றி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்கே போட்டுக்கலாம். இந்த டெக்னிக்கெலாம் அவங்களுக்கும் தெரியும், தெரியலன்னு சொல்லி கொடுப்பேன். ரொம்ப படுத்தாதடா, வசனத்தை மறந்துடுடா, ப்ராம்ப்ட் பண்ணுங்கடா அப்படி தான் வேகமாக ப்ராப்ளம் பூவா பண்ணுறா, நான் பிக்கப் சில சமயம் ப்ராம்ப்டிங்கு அது அந்த மாதிரி ஹெல்ப் இருக்கிற எல்லா டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான அவுட்கம், அவ்வளோதான். இந்த இடத்துல அந்த க்ளோஸ்அப் கட்ட வேணும், மியூசிக் போட்டேன்னு வச்சுக்கோ, நான் இப்படி குனி வேண்டாம் இந்த டைம் லாப்ஸில். அப்போ சரி, இது ஆக்சுவலி ஒரு பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் அ டைரக்டர் இல்லை சார்? உங்களுக்கே தெரியும் என்ன நான் பண்ணா வந்து கொஞ்சம் நல்லா எலிவேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இல்லைன்னா என்ன விட மாட்டாங்க, தப்பிச்சு போகிற உத்தி தான். சீக்கிரம் சீக்கிரம் சொல்லி கொடுத்து பாடத்தை முடிக்கிறது இல்லையா, பரிச்சை எழுதி முடிக்கிறது, சீக்கிரம் எட்டி பார்த்துட்டு இருக்கான், பேப்பர் கட்டினா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி வாயில சொல்லிட்டு, வாயில டிக்டேட் சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் எழுதி பேப்பர் கட்டிட்டு, அப்போ தப்பு சொல்லுவோம். காப்பி கொடுத்தா மாதிரி இருக்கணும், கொடுக்காது இருக்கணும். ஏன்னா என்னை விட அவன் மார்க் எழுதி தருவாங்களே, அப்படிதான் ஓடிட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெற்றிமாறன் சாரோட இதுல பண்ணதான் முதல், அவர் தான் ப்ரொஃபஷனல்லாம் இப்படி வந்தது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பண்ணிருக்கேன், தேவையில்லை, அது வேணாம், கட் ஆயிடுச்சு. ஓகே, கட் ஆயிடுச்சு, வேணா இப்போ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லீகல் மேரேஜ் வந்து வெற்றிமாறன் தான். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தொடர்புகள் அதெல்லாம் சொன்னா. ஓ மை காட். இல்ல சாரி, இந்த உதாரணத்துக்கு சாரி. இல்ல ஐ மீன் திஸ் இஸ் பிகமிங் சோ ஃபன்னி. அண்ட் ஸோ வெற்றிமாறன் சார் கூட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஆக்டிங் பயணம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்போ அவர் ஒரு ஃப்ரெண்டாக அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் கூட ஒரு டிரெக்டர் ஆஸ்பெக்ட்ல கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அவர் டிரெக்ட் பண்ண நீங்கள் ஒரு ஆக்டர் அங்கே இருக்கிறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதுதான் நான் முன்னாடி சொல்லிட்டேன், என்ன வேணான்னு சொல்றதுக்கு தான் வந்தேன், நீங்களாக கமிட் பண்ணிட்டீங்க, அதுக்கு அனுபவங்க நீ தான். அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கிற தாதி இருப்பாங்கல்ல, பெற்றவங்கள விட தாதி இருப்பாங்களே, தாதி, அது மாதிரி ஒரு 3 கேமரா வச்சுக்கிட்டாரு. நம்ம வரோம், அவர் எங்கிட்ட சொல்கிறது அப்படி தான், நம்ம வரோம், ஜீப்லேருந்து இறங்குறோம், அந்த ஆட்டுக்குட்டியை வந்து பிடிச்சிட்டு வான்னு சொல்கிறோம், அவ்வளோதான், இதுதான் சீன். ஓகே, அது வந்து நான் வந்தேன். அப்போ நான் வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே இறங்கும்போது இந்த பெல்ட்டெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்படியே வந்து முடிச்சுன்னு கட் 1 more, நீங்கள் இப்படி பண்ணிட்டு வந்தீங்களா, அது பண்ணுங்க. இப்படியா அவர் என்னுடைய பிஹேவியரை வச்சு அவர் டெவலப் பண்ணுறாரு. அவர் ஒரு நிதானமாக தான் எடுப்பார் அவர். அதனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் எடுத்தார் அவர். ஸோ என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் இந்த சென்ஸ் நான் சொன்னால் திருப்பி சொன்னேன், ஜஸ்ட் நீங்கள் நம்பிட்டீங்க, கரெக்டான்னு கேட்பேன். ஆனால் அவர் வந்து ஓகே 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 அது நல்லா இருக்குது அவரெல்லாம் சொல்ல மாட்டேன், நம்ம மாதிரி தான் அது போயிட்டே இருப்பார். இது வந்து பாருங்க, ஆனால் அவர் ரசிப்பார். எனக்கு வந்து போட்டான் சார், பார்த்தீங்களா லுக்கை பார்த்தீங்களா, ரஷ் பார்க்குறீங்களா, வேணாம் எனக்கு வேணாம், நான் பார்க்கல, உங்களுக்கு ஓகேடா, எனக்கு ஓகே.
நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா அதை ரசிச்சுட்டு அந்த சீன் வரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உட்காந்து காலை வச்சுட்டு தனியாக அழுதுட்டு இருக்கிறது அதெல்லாம் தேவையில்லை. நான் பண்ணிட்டேன் டேரக்டர் அவ்வளோ பிடிச்சிச்சு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் அவர் வந்துச்சு கன்வின்ஸ்ட். பார்த்து நல்லா இருந்துச்சுன்னாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது எனக்கு தெரியும் இல்லையா, எனக்கு இது ப்ரொஃபஷனல் நடிகனாக வச்சுக்கோங்க. அந்த சீன் வருது. இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் பேட்டிலாம் சொல்கிறார்ல, என் சீன் வருமானு சொல்லி அந்த கிருஷ்ணவேணி தேட்டரில் போய் பார்த்தேன். அவர் நடிகை நானும் நினச்சி வந்து பண்ணுறேன். அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட் வேறு, அதை நான் ரெஸ்பெக்டட். அதான் வந்து சர்க்கரை இல்லாத ஊரில் எலும்பு சக்கரை மாதிரி எனக்கு இவங்க நம்பிட்டாங்கிறதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதானே சார். ஸோ யூ வாண்ட் டு புட் ஃபுல் ஸ்டாப். வெற்றிமாறன் சார் கேட்டு போய் பண்ண வேண்டாம்னு சொல்லணும்னு நினைச்சீங்க. பட் அது அங்கிருந்து ஒரு கமா போட்ட மாதிரி அதுக்கப்புறம் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. ராஜ்குமார் கடத்தல் மாதிரி எனக்கு வந்து இப்படி நிகழ்ந்ததுனால மறுக்க முடியாமல் போச்சு. சார் நீங்கள் அந்த ஃப்ரீயா சார் அப்படின்னு, இல்லை நான் பிஸி அப்படிலாம் சொல்ல முடியல என்னால். ஆமாம் ஃப்ரீ தான். இல்லை சார் ஒரு 10 days வேணும் சார். எதுக்குங்க கதை ஃபுல்லாக கேட்பேன். நல்லா வேற இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த கேரக்டர் சரிங்க நான் அது பண்ணுவேன், நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம் சார் உங்களை தான் சார். ஸோ இப்போ இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கிற டைமில் என்னதான் ஃபன்னியாக நீங்கள் வந்துட்டு, நான் வந்து இப்போ கேட்டிங்கல்ல நான் ஃப்ரீயா அப்படின்னு கேட்பாங்க, ஃப்ரீயான்னு கேட்கறதுக்கு நான் பிஸினா சொல்ல முடியுன்ற ஒரு இது இருக்குல்ல, நீங்கள் ரொம்ப சிரிச்சிட்டே சொல்லிட்டீங்க. பட் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, தட் உங்களால் வந்து கண்டினியூஸாக அந்த ஒரு டிரெக்டோரியல் ஆஸ்பெக்ட்லேயே வந்து இருந்துட்டு இருக்கு, பிடிச்ச ஒரு விஷயத்தையே இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்க முடியலையன்ற ஒரு வழி இல்லை இருந்துச்சு. இப்போ வந்து அதான் ஒரு புக்கு எழுதி அதை பப்ளிஷ் கொடுத்துட்றோம். நான் வெயிட் பண்ணுங்க பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு நான் எழுதாமல் இருக்க முடியுமா? வேறு கதையை போய் எழுதுவேன். அது மாதிரி நான் எழுதுவேன். இப்போ எனக்கு வந்து இதில் ஆக்டிங் என்ன இருந்துச்சுன்னா, இப்போ கேரவனில் உட்காந்துருக்கேன் இல்லைங்களா, அவங்க 2 பேங்கிள்ஸ் கூப்பிடுவாங்க. நம்ம ஒரு இதான கேரக்டர் ஆர்டிஸ்ட் தானே, அப்போ தான் ஹீரோக்கு எடுத்துகிட்டு அவர் கூப்பிடுவாங்களே. அந்த டயத்துலலாம் நான் வந்து ஏன் எழுதிக்கிட்டு என்னுடைய நிறையா ஸ்கிரிப்டை நான் அதுக்கு வந்து அந்த ஆம்பியன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப நான் யாரோட கூட இருக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பேசுறதுனால நான் பேசிட்டு இருக்கேன் வேற. சரி, எப்பவுமே உங்க கூட இருக்கிறவங்களாம் ஜாலியாக இருப்பாங்களா இந்த மாதிரி? இருந்தாங்க இருந்தாங்க. இப்போதான் நடிக்க போயிட்டேன். தனி கேரவன், இப்போ நான் ரொம்ப பிஸி. தனி கேரவன் என்ன, அசிஸ்டன்ட் என்ன. சரி, இப்போ இன்னொன்று இருக்கு. டிரெக்டரா இருக்கிறப்போ உங்களுக்கு ஆக்டர்ஸ் மேல இருந்த பெர்ஸ்பெக்டிவ் வேறவா இருக்கும். பட் இப்போ ஒரு ஆக்டராகவே இருக்கிறப்போ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும்ல. நல்ல விஷயங்கள்ல என்னெல்லாம் மாறி இருக்கு, கெட்டது என்னெல்லாம் மாறி இல்லை இருக்கு? ஆக்சுவலாக உண்மை நான் ஆக்டர் நிறையா யூஸ் பண்ணேன். அப்படியா சார்? ஆமாம், அது ஃபர்ஸ்ட் படம் தான் ஆக்டர். மற்றெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதானே கிட்டத்தட்ட புது முகமில் ஒரு படம் 2 படங்கள் நடித்தவங்க. இல்லை என் கேரக்டராக மாறுறதுக்கு அவங்கள மெனக்கெடுவேன். நீ பெரிய டேலண்டாக கூட எடுத்துக்கோ, நான் இப்படி பார்க்கும்போது இப்படி பாரு, இப்படி சொல்லும்போது சரி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்னுடைய மெத்தடே வந்து விட்டு எடுக்கிறதா. லாங் ஷாட்டில் நீ யாருன்னு தெரியும், அவன் சட்டையை போட்டு வேற கூட உட்கார வச்சிடலாம். வர லேட் ஆச்சுன்னா வேற எல்லாம் உட்கார வச்சுருவேன். அவன் க்ளோஸ்அப் தானே அவன் தேவை. கரெக்ட் இதான சினிமா. அப்படிங்கும்போது அந்த இது தெரியும் போது எப்போ ஆக்ட் பண்ணும், எப்போ மோர் ஓவர் இது வந்து 24 கிராஃப்ட்ஸ் சேர்ந்தது தான் சினிமா. நடிச்சு உறிஞ்சு க்ளோஸ்அப்பே வச்சு நீங்கள் படம் பார்த்து பார்ப்பீங்களா? ரொம்ப நடிக்கிறான்ற எல்லாரோட அமால்கமேஷன் தான் சினிமா, புரியுதுங்களா? மியூசிக் டைரக்டருக்கு ஸ்பேஸ் வேணும், எடிட்டருக்கு ஸ்பேஸ் வேணும், ஒளிப்பதிவாளருக்கு ஸ்பேஸ் வேணும். ஒரு ஒளிப்பதிவு செஞ்சு அப்படி உட்காந்தோன்னா மூடாகணும், இப்படி ஃப்ளாட் லைட் பண்ணான்னா வேற மாதிரி. இது எவ்வளோ சான்சஸ் இதில் இருக்குது. அதனால எந்த ஒரு துறையும் துருத்தெல்லாம் நிற்கக்கூடாது, மியூசிக் டாமினேஷன் இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஏன் வாட்சிட்டு தான் என்னத்துக்கு ஆகும்? பிஜிஎத்தை போட்டு காதை அடைக்கிறானா, ஏன்னா கதைக்கு நீ ஒத்தாதனால அதை இருக்குது. அதே மியூசிக் நீ திட்டுற அடுத்த படத்தில், ஏன்னா கதை வந்து ஒத்து. அப்போ ஸ்க்ரீன் பிளே டிமாண்ட் பண்ணுது எல்லாம் பார்ட்டு. மியூசிக் ஸ்க்ரீன் பிளேல பார்ட்டு, லைட்டிங் ஸ்க்ரீன் பிளேல பார்ட்டு. இப்படி தெளிஞ்ச இருக்கும்போது எந்த ஒன்றுமே நீங்கள் நடிச்சு உருக்கணும் 10 டேக் 20 தேவையில்லை. உண்மையாக தேவையில்லை. எல்லாம் ஒன்னோட ஒண்ணா கை கோர்ந்தா போதும். எதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு மேல கீழே இருக்கு ஒண்ணுமே இல்லை. உண்மையில இப்போ ஒரு சீன் எடுக்கிறோம், இப்போ நான் என்னை வந்து ஒரு பயங்கர டயபாலிக் வில்லை நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தேவையில்லை. நான் பயங்கர 10 பக்கம் டயலாக் பேச தேவையில்லை. நான் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கேன், இப்படி கேமரா டில்ட்டாக பண்ணது, சின்ன குழந்தைய கொன்னுட்டு அந்த கழுத்து துண்டாக கிடக்குது, அது இல்லாமல் நான் உட்காந்து இப்படி காலாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படின்னு ஒரு ஷார்ட்லேயே திருப்பியும் வரும்போது என்னை பார்த்து இப்படி பயம் வரும் இல்லையா? திஸ் இஸ் வாட் ஃபில்ம் கேரக்டர்ஸ். சும்மா ஒரு ரூபா தான் சொன்னேன், அதுக்கு சொன்னேன்.
உடனே இன்னைக்கு கொடூர சித்தரிச்சிடாதீங்க. நாங்க யாரும் சித்தரிக்க மாட்டோம், நீங்களே சொல்றீங்க. அவன் காம்ப்ளிகேட் கேரக்டர் அப்படின்னா நீங்கள் அவனை உணர்த்தணும், சொல்லக்கூடாது அவன் காம்ப்ளிகேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி இந்த ஷார்ட் மூலமாக இப்போ எந்த டைலாக் சொல்ல, இந்த ஷார்ட் மூலம் பக்குன்னு ஆகுதுல்ல, அதான் விஷுவல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் விஷயம், இதுதான் சினிமா, இதுதான் பேசிக்காக இதுதான். இல்லைன்னா ஏதாவது கவனம் நல்ல கதை வச்சுருக்கானாப்பா நடிக்க சொல்கிறான், நல்ல கதை வச்சுருந்தா புஸ்தகம் போட சொல்ல அவனை, எதுக்கு கவனம் நடிக்க சொல்கிறேன், லூசு தானே பேசுகிறான்ப்பான்னு சொல்லுவார் ஒரு டைரக்டரை பற்றி சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன். அதனால இது வந்து எல்லா கிராஃப்ட் எல்லாம் இருக்குது, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி அதனால தான் வீடை வந்து ஆர்கிடெக்டு கொத்தனார் இப்படிலாம் கட்டுற இப்படிலாம் ஏன் தட்டி அடித்து வைக்கிறாங்க. டேய் கடைசியாக படுறா, அப்போ தானே வீடு மாதிரி தெரியும்டா, உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணுவோண்டா. ஒரு தோசை போடுறது உத்தரவுன்றி உள்ளே குறைக்கணும்னு சமையலறையில் போட்டுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு, அது மாதிரி தான் இது டைரெக்ஷன். எல்லா காம்பினேஷன் இருக்கணும். நல்ல கதைன்னா நல்ல அரிசி இருக்கணும். அதை நீ என்னதான் அந்த அரிசி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ பெரிய மாஸ்டராக இருந்தாலும் அது வந்து வரப்போகிறது கிடையாது. என்னடா உடனே போய் மாஸ்டருங்கிறாங்கன்னு இப்போ ரிலேட் பண்ணிக்கிங்க எல்லாத்தையும். அதே மாதிரி ஹோல் சர்க்கிள் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப பேசுற எல்லா விஷயங்களும் எல்லாமே சினிமாவுக்கு ஒருத்தன் காரணம் கிடையாது. புரியுதுங்களா? அவன் கேப்டன் ஆஃப் த ஷிப்புங்கிறதுனால அவன் கண்ட்ரோல்ல ஓட்டிட்டு இருக்கான். அந்த எல்லாரையும் ஒண்ணா கொண்டு வர எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுவான். கீழே இருக்கிறவன் அவன் தள்ளிட்டு இருப்பான், அவன் ஆர்டர் பண்ணுவான். இந்த இது தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு. இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி இவன் அதிகாரத்தை காமிச்சானா அவன் கப்பலை இப்படி திருப்பிடுவான். அப்போ இது வந்து ஒரு நேர்மையா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். கேரக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட், தென் நாலேஜ். ஓகே, ஸோ ஐ திங்க் நம்ம நிறைய இங்கே ஃபன்னான விஷயங்கள் பேசினாலும் அங்கங்கே கொஞ்சம் இன்சைட்ஸ் நிறைய அப்படியே டீப்பான இன்சைட்ஸ் நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஆர்ட் இஸ் லைஃப், லைஃப் இஸ் ஆர்ட். இல்ல லைஃப் இஸ் ஷார்ட், ஆர்ட் இஸ் லாங். ஓகே லைஃப் இஸ் ஷார்ட். நான் சொன்னதில்ல, அவர் இங்கிலீஷில் ஒருத்தர் சொன்னார், அது பிலிப் சிட்னின்னு நினைக்கிறேன், டு டீச் அண்ட் டிலைட், அதான் ஆர்ட் அப்படின்னாரு அவர். நான் ரெண்டுமே கலந்ததுதான் சொன்னார். இந்த மாதிரி நான் படித்ததுனால அந்த வரிகள் வந்து ரொம்ப ஞாபகத்துக்கு எனக்கு இருக்கும். ஒரு சில வரிகள் தான், த ஃபைனஸ்ட் ஸ்டீல் ஹேஸ் டு கோ த்ரூ த ஹாட்டஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொன்னேன். அதை நான் எழுதியே வச்சுருப்பேன். நான் இப்போ சிரமப்படுறேன் இல்லையா, இப்போ நான் சொன்னேன்ல அன்ஃபோர்சின் வந்துட்டு இருக்கும்போது ஃபைனஸ்ட் ஸ்டீல் ஹேஸ் டு கோ த்ரூ த ஹாட்டஸ்ட் ஃபயர், தி ஃபைனஸ்ட் ஸ்டீல் கோ த்ரூ த ஹாட்டஸ்ட் ஃபயர். ஆமாம், அது வந்து ஃபைனஸ்ட் ஸ்டீலாக இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ அந்த மாதிரி நான் சில கோட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வருஷக்கணக்கில் மறக்கவே மறக்காது, ஞாபகம். அது மட்டும் ஞாபகம் இருக்கும், மற்ற சப்ஜெக்டில் ஃபெயில். வாட் டிட் ஐ டாக்கிங் டு, எவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க உங்ககிட்ட இருந்து, rather than having all the inside jokes and all that, பட் ரொம்ப நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் அந்த வராத 3 கதைகள் சீக்கிரமா வரணும். சொல்லி கொடுக்கணும்னு இல்லை, உண்மையை சொல்கிறேன். அவுட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் ஷேரிங், தட்ஸ் ஆல். நான் புதுசாக எதுவும் சொல்லலை. வந்து வேற டைரக்டர்கள் வேற மாதிரி சொல்லுவாங்க, நான் இதை சொல்கிறேன். அந்த 3 படங்கள் சீக்கிரமா வரணும், நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் சார். அண்ட் இந்த இன்டர்வியூலே மிகப்பெரிய ஒரு விஷயம், நீங்க ப்ரே பண்ணிக்கிறீங்க. ஆமா, இந்த சார்பாக ப்ரே பண்ணி கண்டிப்பா உங்களோட ஃபேன்ஸ், உங்களோட கதைகளுடைய ரசிகர்கள் வந்து கண்டிப்பா இதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, நடக்கும் அது சீக்கிரமா. அந்த படத்தினுடைய நிகழ்ச்சியில நம்ம மீட் பண்ணுவோம். ஆல்சோ உங்களுடைய ஆக்டிங், நீங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து நீங்க டிரெக்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் உங்களுடைய ஆக்டிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அழகா வந்து ஏபிள் டு ஃபிட் இன்டு தி ஸ்கின் ஆஃப் தி கேரக்டர். அது எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல, ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. ஸோ கீப் டூயிங் தட் ஆல்சோ. வி லவ் யூ ஃபார் வாட் யூ ஆர் டூயிங் சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு செம்ம ஒரு அழகான ஒரு 1 hour ஐ ரியலி என்ஜாய்ட் பர்சனலி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. Samsung Galaxy Z Fold 7 with next gen Galaxy AI. Visit your nearest Samsung stores. Every look makes a statement. Every move tells a story. Auto, your story, your style. Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore.